திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை அனைமுகத்தனை நிளம்பிறை பொதுமைதனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாங்கள் திருமந்திரத்துல 2ஆம் தந்திரத்துல இப்ப அனுக்கிரகம் என்ற தலைப்பில பார்த்து கொண்டிருக்கிறோம். திருமந்திரம் அனுக்கிரகம். அதுல முதலாவது இப்ப இன்றைக்கு நாங்க படிக்க வேண்டியது 444வது திருமந்திரம். விடையுடையான் பீர்தன் மிகு பூத படையுடையான் பரிச உலக ஆக்குங் உடையான் குணமன் குணம் ஆகும் சடையுடையான் சிந்தை சார்ந்து நின்றானே. இறியவர் அதாவது நந்தியை உடையவர், பஞ்சபூதங்களையும் படையாக உடையவர், உலகுக்கு அருளையே பரிசாக வழங்கும் கொடை வள்ளல். அதான் அனுக்கிரகம் என்ற அருளல். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், அருளல் என்ற ரீதியில இந்த என்ன 5வது வாரது இந்த அனுக்கிரகம் என்ற அருளல். உலகுக்கு அருளையே பெருசாவட வழங்கும் கொடைவல்கள், சுத்த சக்தியை சடையாக உடையவர், இறை சிந்த உள்ளவர்களோடு இறையவர் சார்ந்து நிற்பர். இதுல விகிருதன் என்றது மாறுபட்டவன். அந்த இறைவன் மாறுபட்ட தன்மை உடையவன். அதாவது அது என்ன மாறுபட்ட தன்மை என்று அதை விளங்கி கொள்ளணும். விடிவுடையானண்டா ஒளியை வாகனமாக உடையவனும், விகர்தனண்டா மாறுபட்ட செயலை உடையவனாகவும், சுத்த சக்தியை சடையாக உடையவர், இறை சிந்த உள்ளவரோடு இறையவர் சார்ந்து நிற்பார். எண் குணம் எங்களுக்கு தெரியும். தன் பயத்தனாதல், தூய உடம்பினாதல், வினநாதாதல், முற்றுமுணர்தல், இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் உண்மை உடைமை என்றவர் அந்த 8 குணங்களை உடையவர் எங்க தடத்தலக்கணத்துல. அப்ப அதை நாங்கள் எங்களுக்கு தெரியும், அதை அப்படி எடுத்துக்கொண்டு போகணும். நீங்க படிங்க அடுத்தத. உகந்து நின்றே படைத்தான் உலகேளும், உகந்து நின்றே படைத்தான் பல கூலி, உகந்து நின்றே படைத்தான் 5 பூதம், உகந்து நின்றே உன் உயிர் ஊன் படைத்தானே. மிகவும் விருப்பத்துடனேயே இறைவர் 7 உலகங்களை, பலவிதமான அழிவுகளை, 5 பூதங்களை, உயிர்களை, உடம்பை ஏற்படுத்தியுள்ளார். அப்ப இந்த புத்தகத்துல எப்படி இருக்குன்னா, உகந்து நின்றே படைத்தான் உலகேளும் என்ற அந்த பாட்டுக்கு எப்படி சொல்லியிருக்கிறாருண்டா, உலகேளும் உகந்து நின்று படைத்தான் இறைவன் சீவர்கள் வாழ வேண்டும் என்று 7 உலகங்களையும் விரும்பி படைத்து அருளினான். பல ஊழி உகந்து நின்று படைத்தான். அவ்வாறே பல பிரளயங்களை விரும்பி செய்தருளினான். 5 பூதம் உகந்து நின்று படைத்தான். நில முதலிய 5 பூதங்களையும் விரும்பி தோற்றுவித்து அருளினான். உகந்து நின்று உயிர் ஊன் படைத்தான். என்ன உகந்து நின்று உயிர் ஊன் படைத்தான் என்ற விரும்பி நின்ற உயிரிலும் உடலிலும் பொருந்தி ஜீவோடிகளுக்கு உதவினான். இறைவன் உலகம் முதலியவற்றை விரும்பி படைத்தவர். இதை விரும்பித்தான் இதை எல்லாத்தையும் எங்களுக்கு அருள்றார். தனாவோ அணியக்காவோ படைத்துடைய படைத்துடையான் படு உலகங்களும், படைத்துடையான் பல தேவரை முன்னே, படைத்துடையான் பல சீவரை முன்னே, படைத்துடையான் பரமாகி நின்றானே. இறையவர் மிகவும் பழமை வாய்ந்த 7 உலகங்கள், பல கோடிக்கணக்கான தேவர்கள், பல கோடி ஆத்மாக்கள் ஆகியவற்றை ஏற்படுத்தியுள்ளார். இறையவர் எல்லாவற்றையும் பரம்பொருளாகவும் விளங்குவார். இறையவர் எல்லா 7 உலகங்களையும் மேலே 7 பல கோடிக்கணக்கான பல தேவர்களையும் பல கோடி ஆத்மாக்கள் ஆகியவற்றையும் ஏற்படுத்தினார். இறைவனால இந்த பல கோடி 7 உலகமும் பல கோடி
தேவர்களும் பல கோடி ஆத்மாக்களும் இறைவனால படைக்கப்பட்டிருக்கா. ம். இறைவன் எல்லாவற்றிற்கும் பரம்பொருளாக விளங்குகிறார். எல்லாத்துக்கும் பரம்பொருள் வந்து இறைவன் தான் என்று இந்த பாடல் சொல்லி இருக்கிறார். என்னண்டு பாப்போம். படைத்துடை படு பண்டு உலகங்களும் படைத்துடையான் பழமையாகவே இது அதே இல்ல படைத்துடையான் படத்துடையான் படுலாம் படைத்துடையான் பண்டுலகங்களும். ஓகே ஓகே. அதாவது உலகங்கள் ஏழையும் படைத்து உடையான் பழமையாகவே 7 உலகங்களையும் சிருஷ்டி செய்து அவற்றை உடமையாக கொண்டான். பல தேவரை முன்னே படைத்து உடையான். அங்கு பல தேவர்களை படைத்து அவர்களை ஆண்டு கொண்டான். பல சீவரை முன்னே படைத்து உடையான். அவனே பல சீவர்களையும் சிருஷ்டிக்கு விடுத்து தேவரோடு சம்பந்தப்படுத்தி அவைகளோட சம்பந்தப்படுத்தி தானே ஆண்டு கொண்டவன் சில பல. அதாவது அதைத்தான் இதுல சொல்லுது. அப்ப ஆட்கொண்டான் படைத்துடையான் பரமாயின் என்றான். அவ்வாறு படைத்து ஆண்டு கொண்டு அவன் தலைவனாய் உள்ளான். இறைவன் உலகம் முதலீட்டை படைத்து அவற்றுக்கு தலைவனாயும். அப்ப படைத்துடையான் என்ன எல்லாத்தையும் அவனே செய்து அவரே சீவரை தேவரை முன்னே வைத்தான். ஜீவரை முன்னே அந்த வடிவாது விளங்குதுங்களுக்கு. ஆதி படைத்தனன் ஐம்பெரும் பூதம். சரோ படிக்கிறீங்களோ? சரோ ஆதி படைத்தனன் ஐம்பெரும் பூதம் ஆதி படைத்தனன் ஆசில் பல்லூலி ஆதி படைத்தனன் எண்ணிலி தேவரை ஆதி படைத்தவை தாங்கி நின்றானே. இங்க ஆதி என்று சொல்லி அவரே அதே கருத்தை இங்க சொல்லி நான் திருப்பி அப்படியே விளங்க. எல்லாவற்றுக்கும் ஆதியை ஏற்படுத்திய இறைவர் ஆவர். ஐம்பெரும் பூதங்களை குற்றமில்லாத பல அழிவுகளை எண்ண முடியாத தேவர்களை இறைவர் ஏற்படுத்தியுள்ளார். அனைத்தையும் இறைவர் தாங்கியுள்ளார். அப்ப ஆதிசக்தியோடு கூடிய சதாசிவன் ஐம்பெரும் பூதங்களை படைத்து அருளினான். ஆசில் பல் ஊழி ஆதி படைத்தனன் குற்றமில்லாத பல ஊழிகளை இவர்களின் நன்மைக்காக அவன் செய்தான். எண்ணி தேவரை ஆதிபடைத்தனன் எண்ணற்ற தேவர்களை அவன் சிருஷ்டித்து விட்டான். ஆதி படைத்து அவை தாங்கி இவ்வாறு அவன் சிருஷ்டிய செய்தவற்றுக்கு ஆதாரமாயும் இதை வேற விதமா சொல்றார். ஒரே கருத்து தான். நல்லா கபடி அகன்றான் அகலிடமும் ஒன்றாகி இவன் தானென நின்ற எளியனும் அல்லன் சிவன் தான் பல பல ஜீவனுமாகி நமின்றான் உலகு குரு நம்பனுமாமே. அக உலகங்களாகிய 7 உலகங்களிலிருந்தும் விலகி தனித்தே இறையவர் உள்ளார். மிகவும் எளிமையாக இறையவர் காட்சிக்கு புலப்படுவர் அல்லார். சிவன் எனும் தேவதைதான் சர்வ ஆத்ம கோடிகளுக்கும் உயிர்ப்பினை வழங்குகின்றது. உலகங்கள் எல்லாவற்றுக்கும் தலைவனாகிய இறைவர் அனைத்தையும் கண்காணித்துக் கொள்கின்றார். உலகங்களையும் படைத்திருக்கிறார் அவர்தான். மற்றது எளிமையாக அவர் காட்சி தருவார். அவர்தான் தேவதை. சர்வ ஆத்ம கோடிகளுக்கும் தேவதையாக இருப்பதும் அவர்தான். தலைவனும் அவர்தான். இறைவன் அகன்ற இடமாயில இவ்வுலகம் 7 ஒன்றாய் பொருந்தியும் இவற்றை கடந்தும் உள்ளான். இவ்வாறு இவன் உடனாயிருப்பினும் எளிமையில் காட்சிப்படுபவன். எளியவர் எளிமையாக ஒருத்தருக்கும் கண்ணாலே அவரை பார்க்கலாம். அதைத்தான் அது அடுத்தது. அப்ப சிவன் தான் பலபல சீவனுமாய் சிவனே பலவாயுள்ள சிவன் வியாபித்து நவின்றான் உலகுரு நம்பெனுமாவை விரும்பினவர்க்கு அவரவரிடம் பொருந்தி உபதேசம் செய்து அவர்களுவான். நவிழுதல் சொல்லுதல் நம்ப தகுந்தவன் இறைவன் கடந்த பொருளாயிருந்து உபதேசிக்கு ஞான குருவாயும் உள்ளான். அப்ப அந்த ஞான குரு அங்க உபதேசிக்கு ஞான குரு நவின்றான் உலகுரு நம்பெனும் ஆமே. அப்ப ஞான குருவாய் மானிட வாடந்தாங்கி மானை காட்டி மானை பிடிப்பது போல மானுடன் தாங்கி வந்து மானுடருக்கு அது மாணிக்க வசருக்கு கண்கூட நாங்கள் ஒரு நாளும் அதை படிச்சு கொண்டு இருக்கிறோம். மானுட விடந்தாங்கி மானுடருக்கு வந்து அதான் அங்க அவன் ஞான குருவாய் வருவான். தனாபடிங்கோ. உள் நின்ற ஜோதி உற நின்ற ஓருடல் விண்ணென்று அமரர் விரும்பும் விழுப்பொருள் மண்ணென்ற வானோர் புகழ் திருமேனியன் கண்ணென்ற மாமணி மாபோதமாமே. எனது உடல் உள்ளே இறைவர் ஜோதி
மிகவும் ஆனந்தமாக வழிபட்டு நிற்கும். விண்ணில் உள்ள அமரர்கள் விழுப்பொருட்களாகிய இறை ஜோதியை விரும்புவார்கள். மண்ணில் உள்ள மனிதர்கள் இறையவர் புகழ் பாடுவார்கள். எமது அகக்கண்ணில் இறையவர் சிறந்த அருட்போதமாக உள்ளார். எல்லா பாடல்களையும் இந்த இறைவன் சிறப்பத்தான் எல்லாம் சொல்லிக் கொண்டு போயினோம். இறைவன் உடலுக்குள்ள ஜோதியான வழிபட்டு நிற்கிறார் என்று சொல்லியும், விண்ணில் உள்ள அமர்கள் விழுப்பொருளாகிய இறை ஜோதியை விரும்புகிறார்கள் என்றும், மண்ணில் உள்ள மனிதர்கள் இறைவர் புகழ் பாடுவார்கள் என்றும், எமது அகக்கண்ணில் இறைவியவர் சிறந்த அருட்போதமாக உள்ளார். அகக்கண்ணண்டா எங்களுக்குள்ள இறைவன் அருட்போதமாக இருக்கிறார். அதாவது மண்ணுலகில், அதாவது இதை சொல்லி நம்ம இந்த பொருளாயும் மண்ணின்ற வானோர் புகழ் திறமேனியன், பொருளாயும் விழுப்பு நடாக்கின. ஐயோ இவ்வளவு போட்டுது டக்காண்டு. கடவுளே, அந்த 447 என்ன 49. ஐயோ, சில நேரத்துல அந்த அமர்த்தி விடாட்டி இப்படித்தான் நான் செய்யறேன். அமர்த்தி விடாட்டி கடகடண்டு ஓடும். 10 தனுப்பு அவசரப்பட்டு எடுத்தா கணக்க போயிடும். அப்படியே போட்டும் இல்லை. சரி, இல்ல இன்னும் 7 பேரோடு. நிப்பாட்டுங்க. சரி சரி, உள்ள சோதி. அப்ப இது படிச்சாச்சு என்னதான் நம்மளுக்கு படிச்ச நீங்களா? இது இல்ல இல்ல இது படிக்கல. என்ன இது 34 நிக்குது. 34 வந்துட்டு. அதான் 49. அது திருப்பி அப்படி போட்டுது. அப்படியே போடுது. எனக்கு என்னன்னு தெரியல. வாரம் சிலவழி ஏதோ மவுஸோல அமர்த்தப்பட்டா போடும். இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து உடனே திரும்பி போய் நிக்குது. உடனே மவுஸ்ல பிரஸ் பண்ணி விட்டா ஓடாது. அதை செய்தனா அதுக்கிடையில போட்டு கிரகம் 41 திகையில் 41 2 வாட்டு படிச்சிட்டு இருக்கலாம். வந்து நின்றே வடத்தான் உலகிலும் சரி வடத்துடையான் படு ஆதி வடத்த அன்பரும் போதும் மேல் மேல். சரி 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 சரி. அப்ப முடியுங்க தானே? நீங்க முடிக்க இல்லைன்னுமே என்ன சொல்லிட்டு அடுத்த வார்த்தை. அதான் அந்த அது என்னண்டா, அந்த 3வது மண்ணின்ற விழுப்பொருள் மண்ணின்ற வானோர் புகழ் திருமேனியன். அதுக்கு சொல்லுப்படுது, மண்ணுலகத்தில் பக்குவம் பெற்ற மேலோர் புகழும் திருமேனியாயும் கண்ணின்ற மாமணி மாபோதமாம், கண்ணிலே விளங்குகின்ற மணியாயும் பெரிய ஞானமாயும் உள்ளது, சோதி பொருளை உடம்பு முதலியனவாய் உள்ளது.
ஆரும் அறியாத அண்டத்திருரு பார் முதலாக பயிலுங்கடத்திலே நீரினில் பால் போல் நிற்கின்ற நேர்மையை சோராமல் காணும் சுகம் அறிந்தேனே. அண்டங்கள் எல்லாம் கடந்திருக்கும் இறையவரின் திருவுருவத்தை யாரும் அறிய முடியாது. பூமியிலிருந்து இறைவரின் திருக்கூத்து எங்கும் வியாபித்து உள்ளது. நீரும் பாலும் ஒரு பாத்திரத்திலே கலந்திருந்தாலும் பால் வேறு நீர் வேறு ஆகும். அவ்வாறே ஆத்மா இறைவருடன் கலந்திருந்தாலும் ஆத்மா வேறு இறைவர் வேறு ஆகும். அங்க அத்துவிதமா ஆன்மாவும் இறைவரும் கலந்து இருந்தாலும் அங்க ஆத்மா அதான் ஆத்மாவும் இந்த பஞ்சகிருத்தியங்களை செய்ய முடியாது. இந்த அற்புதமான உண்மையை ஒன்றாகி வேறாகி ஒன்றாயிருக்கும் சுகத்தை எந்த விதமான சோர்வும் இல்லாமல் காண நான் ஒன்றாய் உடனாய் வேறாய் என்று படிக்கிறது தான் இறைவற்ற தன்மையை சொல்லேக்க ஒன்றாகி வேறாய். அது மாதிரி அந்த அதை தான் உணர்ந்து திருமூலர் சொல்றார். இதுல என்ன சொல்லியிருக்கிறார்? யாரும் அறியாத அண்டத்திருவுரு யாவரும் அறியமுத அண்டத்திலுள்ள திருவுருவே பேர் முதலாக பயிலுங்கூடத்திலே கடத்திலே பூமி முதலாக பொருந்திய சரீரத்திலே, அந்த கடம்ன்றது சரீரம், நீரினில் பால் போல் நிற்கின்ற நேர்மையை, நீரினில் பால் கலந்து பால் போல நிற்கும் தன்மையை சோறாமல் காணும் சுவமன் அயற்சி அடையாமல் பார்த்து கொண்டு இன்பத்து சிவன் சீவனோடு கலந்திருக்கும் தன்மையை கண்டு பேரின்பம் பெறவன். இனி நாங்கள் ஒரு நல்ல தலைங்கத்துக்கு போறோம். கற்பக்கிரிகை. இதுதான் இந்த எங்கட ஆலயங்கள்ல இந்த மூலஸ்தானத்தை சொல்றது கற்பக்கிரியை. அங்கே அந்த இடம் இருட்டா இருக்கிறது, ஏனென்றா எங்கட கருவறையும் இருட்டுக்குள்ளதான் இருக்குது. அப்ப அதை உணர்த்தத்தான் அங்க அப்படி இந்த கற்பக்கிரக அந்த மூலஸ்தானத்துக்கு நல்ல ஒரு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. ஏன் அவர் இருட்டுல இருக்கிறார், ஏன் ஜன்னல் இல்லை அவருக்கு என்றத நாங்க வேற இதுல கணக்க படிச்ச நாங்கள். இதுல வேற என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நளினா கபடி. ஆக்குகின்றான் முன்பிருந்த 25 ஆக்குகின்றான் அவன் ஆதியம் மாறுயிர் ஆக்குகின்றான் கற்ப கோளகை உள்ளிருந்து ஆக்குகின்றான் அவன் ஆவது அறிந்தே. முன்பு கலந்து போன ஆத்ம தத்துவங்கள் 25 ஒன்றாக்கி உடலை உயிரை இறையவர் நெறிப்படுத்தி ஆக்குகின்றார். கற்பத்தின் உள்ளிருந்தே அனைத்தையும் நுட்பமாக நெறிப்படுத்துகின்றார். ஆக வேண்டிய அனைத்தையும் ஆக்கிய வண்ண கொஞ்சம் உயர்த்துவாங்க. ஆக வேண்டிய அனைத்தையும் ஆக்கிய வண்ணமே உள்ள ஆத்ம தத்துவங்கள் 25 ஒன்றாக்கி உடலை உயிரை இறைவன் நெறிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். மற்ற கற்பகுரத்தின் உள்ள இருந்து அனைத்தையும் செய்து கொண்டு இருக்கிறார். மற்ற எல்லாத்தையும் அதுக்கு இருந்து செய்து கொண்டு இருக்கிறார். என்ன இந்த ஆக்குண்டான் முன் பிரிந்த 25, அதாவது நாங்கள் இந்த சாக்கிரன் சொப்பனம் அவஸ்தைகளை சாக்கிரன் சொப்பனத்துல இருக்கேக்குள்ள இந்த சாக்கிரத்துல எங்கட நெற்றி பொட்டில 35 கருவிகளோட நின்று ஆன்மா 10 கருவிகளை விட்டுட்டு விசுத்தி ஆகிய தொண்டஸ்தானத்துக்கு, அதாவது சொப்பனத்துக்கு 25 கருவிகளோட போகும். அப்ப அந்த அதுல இருந்து இந்த ஆத்மா ஜீவன் அத்துவிதமா இறைவனோட நின்று அது சஞ்சரிக்கும். எங்க சஹஸ்ரதாளத்துல நின்று இறைவன் நடனத்தை பார்த்து இன்புறும். அந்த நேரத்துல இது இந்த மேலாளவத்தை எண்டு போகைக்குள்ள அங்க எல்லா 25 தத்துவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அது போய் நின்று அங்க 25ல இந்த 35 எல்லா தத்துவங்களையும் விட்டுட்டு தான் போய் நின்று அதை இன்பத்தை அப்ப அந்த 25 தத்துவங்களும் என்னென்ன, இந்த தன்மாத்திரைகள் 5, மற்றது பூதங்கள் 5. இவர் இந்த வரதராஜன் சொல்லி இருக்கிறார் 25 பூதம் 5, தன்மாத்திரை 5, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, அந்தக்கரணன் 4, அதோட புருடன் ஒன்று இருப்பதாக ஆதியாய இறைவன் உயிரை தத்துவங்களோடு சேர்த்து கருப்பையில் இருந்து உதவுகிறான். இந்த உயிரை இந்த கருப்பைக்குள்ள செலுத்தினா பிறகுதானே உடல் உயிருக்கு
உடலை தந்து தனு கரண புவன போகங்களை தந்து ஒரு கருப்பைக்குள்ள இருத்தேக்குள்ளதான் தத்துவங்களும் எங்களுக்கு வருது. அது எங்களுக்கு கிளியர் தான். அதான் இவர் சொல்றார், ஆதியாகிய இறைவன் உரை தத்துவங்களோடு சேர்த்து கருப்பையில் இருந்து உதவுகிறான். அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறார். அப்ப அந்த கற்பத்தை இப்ப முதலாவ ஒரு தாயின் கருவுக்குள்ள வச்சுதான் சொல்லி கொண்டு போயினும் பார்ப்போம். அறிகின்றன அறிகின்ற மூலத்தின் மேல் அங்கியப்பு செறிகின்ற ஞானத்து செந்தாள் கொலைவே பொறை நின்ற இன்னுயிர் போந்துர நாடி பறைகின்ற 10 எனும் பாரம் செய்தானே. நாம் அறிய வேண்டிய மூலத்தின் மேல் அக்கினியும் உண்டு, நீரும் உண்டு. அன்பு நிறைந்த ஞானமே உருவான நாம் பற்று வேண்டிய செந்நிறமான இறைவர் தாள் உண்டு. பொறுமை மிகுந்த சிறந்த உயிர் இவற்றையெல்லாம் நாடிக்கொள்ளும். எம்மை விட்டு விலகக்கூடிய அஞ்ஞான இருளே உலகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நாம் அறிய வேண்டிய மூலத்தில் மேல் அக்கினியும் உண்டு, நீரும் உண்டாம். ரெண்டும் கலந்திருக்கு. அக்கினியும் இருக்கு, நீரும் இருக்கு மூலத்தில். அன்பு நிறைந்த ஞானமே உருவான நாம் பற்ற வேண்டிய செந்நிறமான இறைவர் தாள் உண்டு. அங்க அன்பு நிறைந்த ஞானமே உருவான நாம் பற்ற வேண்டிய செந்நிறமான இறைவன் தாளும் அங்க இருக்கா. இது அந்த மூலஸ்தானத்தை இல்ல கூட கருப்பையத்தான் இப்ப சொல்லி கொண்டு வர மேல மேபி கர்ப்ப கிரகத்தை இல்ல செந்நிற இறைவர் தாளும் உண்டுன்னு சொன்னபடியால் பொறுமை மிகுந்த சிறந்த உயிர் இவற்றை எல்லாம் நாடிக்கொள்ளும். பொறுமை நிறைந்த சிறந்த உயிர்கள், இந்த சிறந்த உயிர்கள், பொறுமையான அந்த சிறந்த உயிர்கள் மட்டும்தான் இவற்றை நாடிக்கொள்ளும். எம்மை விட்டு விலகக்கூடிய அஞ்ஞான இருளே உலகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அஞ்ஞானம் இருள்தான் உலகத்திலே ஏற்படுத்து கூடுதலாங்களை இருக்குது. நாங்கள் அந்த இதுகளை இதண்டி நாங்கள் அறிகிறவே கொஞ்சம் பேர் தான் இதை பற்றி அறிவினம். அஞ்ஞான இருள இருக்கிறவ அந்த இருளுக்குள்ளதான் கூடுதலா இருக்கிறாங்க. இப்ப இவர் சொல்றார், அறிகின்ற மூலத்தின் மேல், ஜோகியர் அறிகின்ற மூலாதாரத்தின் மேல் அங்கி அப்பு, அங்கி என்றா எங்களுக்கு தெரியும் நெருப்பு, அப்பு அண்டா நீர், அங்கி அப்பு செறுகின்ற ஞானத்தண்டா நெருப்பின் நீரும் செறிந்துள்ள ஞான பூமியில செந்தாள் கொடுவி திருவடியை பதிந்து, இது ஜோகியருக்கு இதை சொல்லினோம். அதை சொல்லி திருவடியை பதிந்து பொறை நின்ற இன்னுயிர் போந்துற நாடி, பொறுமையுடன் உள்ள இனிமையான உயிரை கருவில் புகும் வண்ணம் எண்ணி பறிகின்ற 10 பேரஞ்செய்தான். அதாவது கருவினின்று நீங்குகின்ற 10 மாத கால வரையறையை அதற்கு இறைவன் நியமித்து அருளினான். அங்கி அப்புண்ட அக்கினியின் நீரும் இவை மூலாதாரத்தின் மேல் கருத்தரிக்கும் இடமா. அங்க இருந்தால் ஒரு உயிர் கருத்தரிக்குது. எங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த கன்னடத்துல படிச்சுட்டு இருக்கிறோம். அவர் தனராஜனே சொல்றவர், தனசேரனே சொல்றவர். அந்த யோகா கலை உள்ளவை அதை சொல்றவ. அந்த மூலாதாரத்துல எங்கட மெலவாசலுக்கும் செலவாசலுக்கும் இடையில இருக்கிற ஒரு சின்ன இடம், அதுதான் மூலாதாரம். அது முக்கோண வடிவில தானே இருக்கும். அந்த அதுதான் ஆலயத்துக்குள்ள நாங்கள் போகும்போது முன்னுக்கும் அந்த பிள்ளையாரன் அந்த நந்தியின் பலிபீடத்துக்கு கீழே ஒரு முக்கோண வடிவில பிள்ளையார வச்சுட்டு இந்த மூலாதாரத்துக்குரிய கடவுளை அநேகம் கணபதி என்றுதான் எல்லாரும் சொல்றது. அப்ப அந்த இடத்துல அப்ப கொள்ளுவா இறைவன் திருவடியை பதித்தல் சிசுவுக்கு அறிவு உண்டாகும் வண்ணம் இறைவன். அப்ப அந்த திருவடி பதித்தல்ன்றது இந்த மூலாதாரத்துல தானே குழந்தை தரிக்குது. அது பிறகு அங்க அந்த தள்ளி அந்த அதுக்கு கிட்ட பார்த்தான். அப்ப அது தள்ளி கருப்பியடை. அப்ப இறைவன் திருவடியை பதித்தல் சிசுவுக்கு அறிவு உண்டாகும் வண்ணம் இறைவன் காட்டுங்க. எவ்வளவு அற்புதம் இந்த இடத்துல. அப்ப இறைவன் கருவில் ஜீவனை புகுத்தி அறிவு கொளுத்தி
அனுப்பி 10 மாதம் தங்கி இருக்க வேண்டும் என்ற நியதியை வைத்துள்ளான். ஆஹா. இந்த இதுல இவர் சொன்ன கருத்தும் சரி, வரதராஜன் சொல்ற கருத்தும் சரி. பலவிதமான அநேகம் எங்கட சைவ சித்தாந்தத்துக்கும் திருமூலர் சொல்ற சைவ சித்தாந்தமும் ஒரு சொட்டு சொட்டு டிரெக்டா அவருக்கும் இவருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அது நாங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ள வேணும். ஒன்றும் சரி ஒன்றும் பிள்ளையாண்டும் இல்லை, எல்லாம் நல்லது, எல்லாம் சரி. ஓகே. இன்புறு காலத்திருவர் முன்பூரிய துன்புருவாசத்துயர் மெனைவானுளன் பண்புறு காலமும் பார்மிசை வாழ்க்கையும் அன்புறு காலத்து அமைத்து ஒளிந்தானே. ஆணும் பெண்ணும் மகிழ்ந்து இன்பம் அனுபவிக்கும் காலத்தில் துன்பமானது பாசமுடா வளர்ந்து செல்லும். பண்புடன் தெளிந்த வாழ்க்கையை பூமியில் நடாத்தும் போது இறைவர் அன்பை ஏற்படுத்தி மறைபொருளாகவே அமர்ந்து கொள்ளுவேன். என்ன வானுளன் என்றா சிதாகாயத்தில் எங்க வானுளன் இங்க வந்தது? மெனை வானுளன் துன்புறு பாசத்துயர் மெனை வானுளன். சிதாகாயத்தில் விளங்கும் இறைவன் இருவர் இன்புறு காலத்து தலைவன் தலைவியுமாய இருவர் இன்புற்ற போது முன்பூறிய துன்புறு பாசத்துயர் சீவன் விட்டு சென்ற வினியை அனுபவிப்பதற்கான அந்த முன்பூறிய பாசம் என்றது, துன்புறு பாசம் என்றது முற்பிறப்பில செய்த வினையை அனுபவிக்கான துயரம் பொருந்திய உடம்பில், அதுக்காகத்தானே முன் செய்த வினைக்காகத்தானே இப்ப இருக்கிறோம், அந்த கண்ம வினையை தீர்க்கிறதுக்கு. அப்ப அதைத்தான் அவர் இங்க சொல்றார். பொருந்திய துயரம் பொருந்தியோட பண்புறு காலமும் பார்மிசை வாழ்க்கை பக்குவமடையும் காலத்தையும் ஜீவன் பூமியில் தங்க வேண்டிய கால எல்லையும் நாங்க வித்தியாசத்துல கால நியதி ஒன்று இருக்குது. அப்ப அந்த காலத்தையும் நியதியையும் அவர்தான் எங்களுக்கு செய்வரே அந்த வினைக்கேற்ற மாதிரி அன்புறு காலத்தை அமைத்தோம். இருவரும் அன்போடு கூடிய காலத்தை அமைத்திருந்தான். வானுளன் சிவன் வானுளன் கான் என்பது திருவாசகம். திருவாசகத்துல வானுலான் கான் என்று ஒரு இது வருகுதான். துயர்மெனிய இடும்பைக்கே கொள்கலன் என்பார் திருவள்ளுவர். திருவள்ளுவரும் இடும்பைக்கே கொள்கலன், அந்த துன்பத்துக்கே அவன் அந்த கொள்கலனை எடுத்த துன்பத்துக்கு வினை துன்பத்துக்கு இடும்பை என்ற துன்பம், துன்பக்கே கொள்கலன் அதுக்குரிய மாதிரிதான் இந்த பிறவி எடுத்துரு. அப்ப கருத்து சீவன் பக்குவமடையும் காலத்தையும் பூமியின் வாழ வேண்டிய காலையிலேயும் இறைவன் அன்புறு காலத்தில் அமைத்தான். கருவை ஒளிந்தவர் கண்ட நாள் மூவேள் புருடன் உடலில் பொருந்து மற்ற ஓரார் திருவின் கருக்குழி தேடி புகுந்த துருவம் இரண்டாக ஓடி விழுந்ததே. புணர்ச்சி செய்யாதவர் கருநிலையை ஏற்படுத்தாதவர் 84க்கு மேற்பட்ட தத்துவங்களை காண்பர். ஆத்மா குடியிருக்கும் உடலில் வேறு ஒரு உடல் வந்து பொருந்தும் தன்மையை ஓர மாட்டார்கள். இறையவர் அருளாலேயே குழந்தை கருவுரு பெறுகின்றது. புணர்ச்சியில் இரு எதிர்ப்புலன்கள் ஆண் பெண் தாதுக்கள் சந்தித்து சங்கமிக்கின்றன. அதுல புணர்ச்சி செய்யாதவர் கருநிலையை ஏற்படுத்த மாட்டார். அது 84 தத்துவங்களே அதுல காண்பிக்கமா. மற்ற ஆத்மா குடியிருக்கிற உடல்ல வேறொரு உடல் வந்து இன்னொரு உடல் வந்து சேருது. என்ன இறையவர் அருளாய குழந்தை கரு வந்து உருப்பெறுகிறது. கடவுளுடைய அருளாலதான் குழந்தை உருவாகிறது. புணர்ச்சியில வந்து எதிர் புலங்கள் ஆணும் பெண்ணும் சேரக 2 பேரும் சங்கமிக்கான் அது வருதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இதுல சொல்றார், இவர் மாறுபட்ட கருத்தான் சொல்றார். இவர் சொல்றார், கருவை ஒளிந்தவர் கண்ட நூல் மூவேள். கருவை நீங்கினவர் அறிந்த 25 தத்துவங்கள் புருடன் உடலில் பொருந்தும் மற்றோரெண்டா ஆணுடம்பில் தங்கி உருவாவதை மற்றோர் அறிய மாட்டார். திருவின் கருக்குழி தேடி பூந்த அக்கரு பின் பெண்ணின் கருப்பையை நாடி அடைந்த உருவம் இருண்டா ஓடி விழுந்தது. ஆணும் பெண்ணுமாகி 2 உருவமாய் ஓடி பாய்ந்தது. விளக்கம், கருவை ஒளிந்தவர் அதாவது இந்த பிறப்ப வேண்டாம் என்று நினைக்கிறவர் ஞானியர்
காணுதலாவது இந்த கருவை ஒளிந்தவர் என்ன அவைகள் ஞானியர். ஞானியார். அவர்களுக்கு இந்த கருவை இனி தேவையில்லை. காணுதலாவது தத்துவங்களின் இயல்பை அறிதல் புருடன் உடலில் பொருந்தும் என்பது. அவைகள் அந்த ஜோகத்தில இருந்து புருடனைத்தான் அந்த உடலில பொருந்தி அந்த தத்துவங்களின் இயல்பு அறிவின். கருவானது ஆணுடலில் 2 மாதம் தங்கி பின் பெண்ணுடலில் புகும் என்றபடி கருவின் இயல்பை தத்துவங்களை உணர்ந்த ஞானியரை தவிர ஏனையோர் இந்த கருவின் இயல்பை அந்த தத்துவ ஞானிகளுக்கு தான் இது விளங்கும், மற்றவர்களுக்கு இதுகள் விளங்காதுன்னு சொல்றேன். விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி ஒளிந்த முதல் 5ம் ஈரைந்தொடு நன்றி வந்து போறா பிள்ளையாண்டி 2 மணித்தியாலம் இருக்குது பாகவதத்துக்கு. 2 மணித்தியாலத்தால வாங்கோ. இப்ப இல்ல 10:30க்கு. அவ இருந்து கேட்கட்டும் விட. இல்ல அவ கன நேரம் அவள இருக்கல, அவ பாகவதத்துக்கு பிரவரவான். ஒளிந்த புலன் பூதம் போற்றும் கரணம் ஒளிந்த நுதல் உச்சி உள்ளே ஒளித்ததே. உணர்ச்சி காலத்தில் தாதுவை வெளியேற்றிய நிலையில் ஆண்குறி ஓய்வெடுக்கும். ஆண் தாதுவை பெற்ற நிலையில் பெண்குறி விரிந்து விழிப்பாயிருக்கும். 5 பூதங்களாலும் ஆக்கப்பட்டது ஆண் தாது. புணர்ச்சியின் பின் தேடி வைத்த முதலாகிய தாது விளக்கப்பட்டு விடும். மறுபடி இருவரும் சந்திக்கும் போது 5 பூதங்களுக்கூடாக ஆண் பெண் தாதுக்கள் உருவாகி கொள்ளும். காமக்கினியால் 5 பூதங்களும் சரியான விகிதாசாரப்படி உள்ளே ஓர் அமைப்பை பெறுகின்றது. தாதுக்கள் ஐக்கியமாகும் வேளை நெற்றி செயலற்று போகின்றது. உச்சியும் மயக்க நிலையும் இருந்து விடும். உச்சியும் மயக்க நிலையில இருந்துடும். இல்ல நல்ல வடிவா அந்த இதுல நல்ல விஷயம் இருக்கும். இந்த புணர்ச்சி காலத்து தாதுவை வெளியேற்றிய நிலையில் ஆண்குறி ஓய்வெடுக்கும். ஆண் தாதுவை பெற்ற நிலையில் பெண்குறி விரிந்து விழிப்பாயிருக்கும். ஆண் தாது இந்த ஆண் தாது இந்த பெண் தாது குறிக்குள்ள போச்சுன்னா அந்த இது விழிப்பாயிருக்குமா. 5 பூதங்களாலும் ஆக்கப்பட்ட ஆண் தாது புணர்ச்சியின் பின் தேடி வைத்த முதலாகிய தாது விளக்கப்பட்டு விடும். மறுபடியும் இருவரும் சந்திக்கும் போது 5 பூதங்களுக்கூடாக ஆண் பெண் தாதுக்கள் உருவாகி கொள்ளும். அந்த 2 இதுவும் சேர்ந்த பிறகு அந்த 5 பூதங்கள் ஊடாகத்தான் அந்த ஆண் பெண் தாதுக்கள் உருவாகி கொள்ளுதான். 5 பூதங்கள் இதுல 5 பூதங்களுக்கு நல்ல ஒரு இடம் கொடுத்து அதான் இந்த விரிவா சொல்லி இருக்கிறார் கேளுங்கோ. இதுல நல்லா இருக்கு. விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி. ஆண் பெண் சேர்க்கையில் யோனி விரிந்தி லிங்கத்தினின்றும் சுக்கிலம் விழுந்தது. ஒளிந்த முதல் நீங்கிய புருடன் என்ற தத்துவம். புருடன் என்ற தத்துவம் என்ன? 5 தத்துவம் இருக்கு புருடன்ல. என்ன தத்துவம்? அதுக்குள்ளதான் இந்த கால நியதிகளை வித்தியாராகம். காலம் என்னண்டா புருடன் இந்த 5ம் கால நியதி கலை தத்துவம் வித்தை. இந்த 5ம் என்ன செய்யுது? புருட தத்துவமாக மாறி ஒரு தத்துவமா நிக்குது. அதைத்தான் இதுல இவர் சொல்றார். நீங்கைய புருடன் என்ற தத்துவம் 5ம் கரைந்து ஈரைந்தோடேறி 10 எப்படி 10 ஆகுது? தன் மாத்திரைகள் 5ஆகவும் ஞானேந்திரியங்கள் 5ம் கண்மேந்திரியங்கள் 5ம் கூடி அப்ப அந்த 10ஓட இந்த மிச்சம் எல்லாம் கூடி பொலிந்த புனல் பூதம் போட்டுங்கரணம். அதாவது தன் மாத்திரைகள் புனல் பூதம் என்று சொல்லுதல்லோ. அப்ப போட்டுங்கரணம் தன் மாத்திரைகளில் நின்றும் தோன்றிய நீர் முதலான 5 பூதம் போற்றுதலுக்குரிய 4 அந்த கரணங்களுடன் பாருங்க அங்க
பொழிந்த அந்த புனல் மனம் புத்தி உள்ளம் சிக்கி போற்றும் கரணம். கரணம் என்றாலே அந்த கரணம். அப்ப அந்த நான்கு அந்த ஒளிந்த நுதல் உச்சி உள்ளே ஒளித்தது, நீங்கிய நெற்றியின் உச்சியுள் ஒளிந்தது. இதுக்கு விளக்கம் சொல்றார். இலிங்கம் ஜோனி என்பன ஆண் பெண்ணுக்குரிய கருவாய். இலிங்கமும் ஜோனியும் ஆண் பெண். அந்த நாங்கள் சிவலிங்கத்தையே சிவலிங்கத்தை பாகம் அத ஆனண்டும் கீழ்ப்பாகத்தை ஜோனி சொல்றது. அப்ப புருடன் ஒளிந்த நுதல் என்பது 25 தத்துவங்களும் சூக்குமமாய் ஒடுங்கி இருக்கும் என்றபடி 24 தத்துவங்களும் சூக்குமமாய் இந்த ஒடுங்கி இருக்கும் இடம்தான் இந்த புருடன் ஒளிந்த நுதல். அந்த கரணத்தின் பகுதி எப்படி என்று சொன்னா அறிவு மேலாதானே, அங்கதானே மனம் புத்தியா இல்லாம அங்கதானே இருக்குது. அதுக்குரிய இடம் மூளைப்பகுதி எது? அந்த கரணத்தின் அந்த புத்தி வந்து அங்க மூளைப்பகுதியில மூளைப்பகுதி சிறப்பு என 2 வகையாய் உள்ளது. சிறப்பான அறிவு முன்மூளையில் இடம்பெற்றும் பொதுமையான அறிவு பின்மூளையில் இடம்பெற்றும் உள்ள உச்சியில் இவ்விரு தன்மைகளின் ஆட்சியும் உள்ளது. அதை விளக்க போற்றுங்கரணம் ஒளிந்த நுதல் உச்சி உள்ளே ஒளித்தது என்ற, அதான் அந்த போற்றுங்கரணம் ஒளிந்த நுதல் உச்சி உள்ளே ஒளிந்தது என்றது. இங்க இந்த அறிவு பின்மூளையில் இடம்பெற்றும் உள்ளன, உச்சியில் இவ்விரு தன்மைகளையும் ஆட்சி உள்ளது. அப்ப கருவில் புகுந்து தத்துவங்களுடன் கூடிய புருடனானது அறிவின் ஆற்றல் நெற்றி உச்சியில் பொருந்தி இருக்கும். அந்த ஐம்பூதங்கள் தன்மாத்திரைகள் அன்புதங்கள் அந்த கரணங்கள் தன்மாத்திரைகள் எல்லாத்தையும் கொண்டு சேர்த்து தத்துவத்துக்குள்ள போட்டு வடிவா விளங்கப்படுது. எங்களுக்கு இன்னும் இது விளக்கம் வேணும், காணாது இது விளக்கம். யார் படிச்சது முதல்? நான் பூவின் மனத்தை பொருந்திய வாயுவின் தாவி உலகில் தெரிப்பித்தவாறு போல் மேவிய சீவனில் மெல்ல நீள் வாயுவும் கூவி அவளும் குறிக்கொண்ட போதே வாசன் நிறைந்த மலர்களில் இருந்து நறுமணத்தை காட்டானது வீசுமிடம் எல்லாம் எடுத்து செல்லும். தாதுக்கள் இணையும் காலத்திலே கரு உருவாகும் வேளையில் ஆத்மாவை சூழ வாயுவானது உயிர்ப்பு சக்தியாய் சூழ்ந்து கொள்ளும். வாயுதான் அதுல நிக்குதா? வாசன் நிறைந்தது. இதுல கூட வடிவா போட்டிருக்கிற பூவின் மனத்தை பொருந்திய வாயுவும் பூவினும் உள்ள வாசனை பொருந்திய காற்றும் தாவி உலகில் தரிப்பித்தவாறு போல் உலகில் எங்கும் பரவி தங்கியிருப்பது போல மேவிய சீவனில் மெல்ல நீள் வாயுவும் கருப்பையில் பொருந்திய கருவினில் மெல்ல நீண்ட தனஞ்செயன் என்னும் வாயுவும் கூவி அவளும் குறிக்கொண்ட போது குறிப்பிட்ட காலத்தில் இடைந்து கொண்டு உள்ளே செல்லும். பூவில் உள்ள ஆண் மகரந்த காற்று எடுத்து சென்று எங்கும் பரப்பி பெண் அண்டகோசத்துப்படிய செய்து தாவர கருவை வளர்ப்பது போல தனஞ்சேன் என்னும் காற்றானது ஆண் விந்துவோடு எழுந்து பெண் கருப்பை நுழைகிறது. அப்ப தனஞ்சயன் வாயு ஆணின் விந்துக்குள்ள இருந்தான் பெண்ணுக்கு போகிறது. தனஞ்சேன் என்பது தசவாயுக்களில் ஒன்றாகும். அது எங்களுக்கு தெரியும். தனஞ்சேன் என்னும் வாயு பூவின் மனம் போல கருப்பையில் பொருந்தும் முறைய குறி. அப்ப இது எப்படி இந்த பூவின் மனம் போல இது எப்படி இந்த கருப்பையில இது பொருந்துற முறையத்தான் இந்த பாட்டுல பூவின் மனத்தை பொருந்திய வாயு ஆவி உலகில் தரிப்பித்தவாறு போல் மேவிய சீவனில் மெல்ல நீள் வாயுவும் கூவி அவளும் குறிக்கொண்ட போதே வாசன் நிறந்த மிதந்து நர்மத்தை காட்டானது வீசுணவில்லாது செல்லும் தாதுக்களிடையங்காது கரு உருவாகலே. இவரிஞ்ச தனஞ்சேனை பற்றி சொல்ல இல்ல, அங்க தாதுக்கள் என்று சொல்லி அங்க சூழ வாய்வானு ஈர்ப்பு சக்தி சூழ்ந்து கொள்ளும் அண்டு சொல்லி தனஞ்சேன் தான் அந்த எங்களுக்கு தெரியும் தானே, நாங்க படிச்சது அதுதான் எங்களுக்கு கடைசியா எங்களோட உடம்ப வீங்க கடைசியா எங்களோட உடல்ல இருந்து பிரிகிற வாயு முதல் வர்றதும் தனஞ்சயன் தான், கடைசியா போறதும் தனஞ்சயன். போகின்ற படியுங்க நளினாக. போகின்ற 8 புகுகின்ற 10 8 மூழ்கின்ற முத்தனும் 9 வாய்தலும் நாகமும் 8 உடன் 4 பரவியும் புரவியும் பாகன் விடானெனில் பன்றியுமாமே. ஆண் தாது சுக்லத்திலிருந்து வெளிப்படும் போது அகர நிலையாகி பெண் தாதுவினில் புகும் போது அகர உகர நிலையாகி சங்கமிக்கின்றது. பெண்ணிடத்தில் கரு ஏற்பட்டு அதில் 9 வாயில்கள் அமைகின்றன.
8 நாகங்களாகிய 5 புலன்கள் மும்மலங்கள் ஏற்படுகின்றன. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய 4 புரவிகளும் கருவிலேயே ஏற்படுகின்றன. இறைவரின் கட்டளை தெளிவாக கருவிலேயே பதியப்படாவிட்டால் உதிக்கும் குழந்தை வெறும் உடல் இச்சைக்காக உழலும் பன்றிக்கு ஒவ்வானதா ஆகிவிடும். இது எல்லாம் இல்லை என்று சொன்னா பன்றி மாதிரி வந்துடும். இதுல நிறைய வாயுக்களை சொல்லி இவர் விளங்கப்படுத்தி இருக்கிறார். கேளு, போகின்ற பாட்டுகள், போகின்ற 8 அது அதாவது அருவமாய் போகின்ற புரியட்ட சரீரம். என்ன புரியட்ட சரீரம் சொல்லுங்க? 8 இதுகளும் 3 இதுகும் இந்த 5 அதுவும் அதுவும் தன்மாத்திரை 5ம் 3 இதுகளும் மனம், புத்தி, அகங்காரம். அந்த அந்த 3ஐயும் சொல்றது புரியட்ட காயம். புகுகின்ற 10 உள்ளே புகுகின்ற என்ன 10 அந்த கரணமும் இல்ல, தசவாயுக்கள் 10 காமாதி அஷ்டவிகாரங்களும், அதாவது மூழ்கின்ற முத்தனும். எங்க வருது மூழ்கின்ற? 2வது வரியில வருது மூழ்கின்ற முத்தனும். இவற்றில் அமுழ்ந்துள்ள புரடனும். அந்த அந்த அவரை சொல்றினம் அந்த மூழ்கின்ற முத்தன் தான் புருடனை சொல்ல. இவற்றில் அமுழ்ந்துள்ள புருடனும் 9 வாய்தலும், அதாவது 9 துவாரங்கள் எங்களுக்கு இருக்குது. அது தெரியும். நாகமும் என்னத்தை சொல்றாரு? இந்த குண்டலினி ஆகிய நாதமும் 8உடன் 4 புரவியும் 12 விரற்கடை செல்லும் பிராணனாய குதிரையும் 8உடன் 4 புரவிய அவர் இங்க அந்த பிராணத்தான் சொல்றாரு. அதாவது 12 விரற்கடை செல்லும் பிராணனாய குதிரையும் பாகன் விடானெனில் பன்றியுமான். இறைவனாய பாகன் செலுத்தாவிடில் இந்த பிறப்பாய்த்தான். இந்த இவ்வளத்தையும் இறைவன் செலுத்தாட்டி எங்கட கருவுக்குள்ள இந்த பிள்ளைகள் ஒரு பன்றிய போல இருளிந்த பிறப்பாய்த்தான பிறக்கும். விளக்கம்: போகின்ற 8 சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய 8 போன்ற 10 என்ன 10 வாயுக்கள்? பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகன், தேவதத்தன், தனஞ்சயன் ஆகிய வாயுக்கள் 10 போகின்ற 8. எது? காமம், குரோதம், உலோகம், மோகம், மதம், ஆச்சரியம், துன்பம், அகங்காரம் ஆகிய இந்த விகாரங்களாகிய அந்த 8ம் 9 வாய்தல். கண் 2, காது 2, நாசித்துவாரம் 2, வாய் 1, கருவாய், எருவாய் 2 ஆகிய 9 வாய்கள். 8உடன் 4 புரவி என்னத்தை சொல்றாருண்டா, பிராணன் கண்டத்துக்கு கீழே, எங்கட தொண்டைக்கு கீழே 8 விரற்கடை உலகவர்க்கும் கண்டத்துக்கு மேலே 4 விரற்கடை யோகியர்களுக்கும் செல்லும் என்க இந்த பிராணன். அப்ப பன்றியுமாமே என்பது பன்றி நிலம் பறித்து மெலமுண்டு காலம் தள்ளுவது போல விழிந்த பிறவியாய் விடும் என்றபடி. ஆண்பன் கூட்டுறவால் உண்டாகும் கருவில் இத்துணை கருவிகள் அமைக்காவடி இந்த அந்த உண்மையான இந்த மனிதற்ற கூட்டுறவுல வார பிள்ளைன்ற கருவுக்கு இறைவன் இதை செய்யாட்டி அது ஒரு பன்றி பிள்ளை போலதான் வந்து பிறந்து விடும் என்று திருமூலர் சொல்றார். அப்ப இதுல இந்த இறைவன் நாங்கள் படிக்க 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 நாங்களும் வியப்புக்குள்ளாறதானே. அதுவும் போற்றி திருவகல்லையும் போற்றி பாகரோடையிலையும் மாணிக்கவாசகர் போற்றி திருவகல்ல எங்கட எப்படி நாங்கள் கருவுக்குள்ள சென்று எப்படி இது எங்களுக்கு இந்த வாயுக்களையோ இந்த பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் இறைவன் தன் மாத்திரைகள் அந்த கரணங்களை பூத்தி நாங்கள் எப்படி எங்களை செய்ய வைக்கிறான் என்று மாணிக்கவாசகர் போற்றி திருவகல்ல சொல்லி இருக்கிறார். இங்க உமாவதி சிவாச்சாரியார் போற்றி பகரோடையன்றதுல முழுக்க முழுக்க அவ்வளோத்தையும் தான் சொல்லி இருக்கிறார். அப்ப அதை படிச்சவங்களுக்கு இதுகள் தெரியும் என்றால் திருமூலர்த்தி என்னும் படிக்க எங்களுக்கு என்னும் அது வியப்பாத்தான் இருக்கிறது. ஏற எதிர்க்கு இறைவன்தானாகும் மாற எதிர்க்கு
வைக்கில் அறியவன்தானாகும் நேரொக்க வைக்கல் நேர்பூதத்தன்னாகும் பேரொத்த மைந்தனும் பிறர சாளுமே. ஆண் பெண் இருவரும் புணர்ச்சியில் ஈடுபடும் போது இருவரது தாதுக்களும் சங்கமிக்கும் போது இருவரது பிராண சக்தியும் மேல் நோக்கி செல்லும் போது ஒரே நேரத்தில் ஒன்றோடொன்று எதிர்கொள்ளல் தோன்றும் குழந்தை இறை அம்சம் நிறைந்தே இருக்கும். பிராண சக்தி கீழ்நோக்கி செல்கையில் ஒன்றோடு ஒன்று எதிர்ப்படில் தோன்றும் குழந்தை விஷ்ணு அம்சம் பொருந்தியவராக இருக்கும். இருவரது பிராண சக்தியும் ஐக்கியமாக தோன்றும் குழந்தை எல்லாவித சுகபோகங்களையும் அனுபவிக்கும் நாட்டையும் ஆளும். அந்த பிராணவாயு தான் ஆணும் பெண்ணும் சேரேக்க புணர்ச்சி. இருவரது தாதுக்களும் சங்கமிக்கும் போதும் இருவரது பிராண சக்தியும் மேல் நோக்கி செல்லும் போதும் ஒரே நேரத்தில் ஒன்றோடொன்று எதிர்கொள்ளுதல் தோன்றும் குழந்தை இறை அம்சம் நிறைந்ததாக இருக்கும். ரெண்டு பேரும் இதண்டேக்க தாதுக்களின் அம்சமும் பிராண சக்தியும் மேல் நோக்கி செல்லையாம் ஒன்றோடொன்று எதிர்கொள்ளுதல் கொள்ளும் போது அந்த குழந்தை நல்ல இறை சக்தியோட பிறக்கும். சக்தி நோக்கி செல்லும் ஒன்றோடொன்று எதிர்ப்படி தோன்றும் விஷ்ணு அம்சம் நிறைந்ததாக இருக்குமா. மூன்றாவதாக அந்த பிராணவாயு சக்தி தோன்றின் எல்லாவித சுகபோகங்களும் அனுபவிக்கும் நல்ல ஆன்ம ஆளுற சக்தியும் நிறைஞ்சிருக்கும். பிராண சக்தி தாதுக்களும் சாதுகள் சங்கமிக்கும் போதும் பிராண சக்தி மேல் நோக்கி இருக்கும் போதும் நல்ல சக்தியாகவும் பிராண சக்தி ஐக்கியமாக இருக்கும் போது சுகபோகங்களும் இதுவும் கிடைக்குமா. பிராண சக்தி கீழ்நோக்கி செல்லும் போது விஷ்ணுவின் அம்சம் பொருந்தியதா இருக்கும். என்னன்னு கண்டுபிடிக்கிறா. அதுதான் எங்கட திருமண தத்துவத்தில பெண்ணை உமாதேவியராகவும் ஆணை சிவபெருமானவும் தான் அன்றைக்கு எல்லாம் குளிக்க வாத்து வெளிக்கெடுத்தி அவைகளுக்கு விளையிலையும் சொல்லி கல்யாணம் செய்து அவைகளுக்கு முதலிரவண்டு வச்சு அந்த அவைகள் அந்த கூடும்போது இறைவ சிந்தனையோடு அதுல திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்துல வருகுது. 3ஆம் 4ஆம் தந்திரத்துல வருகுது பெரியங்க யோகம். அந்த பெரியங்க யோகத்துல வடிவ நல்ல விளக்கம சொல்லி இருப்பார் திருமூலர். என்னென்றால் அப்படி இறை சிந்தனையோட பிறக்கிற அந்த பிள்ளைதான் அந்த உலகத்துல ஒரு நல்ல இறைவனையே நினைந்து கொண்டு சிவருமானையும் மாதவியார நினைந்து கொண்டு அந்த ஆணும் பெண்ணும் சேரும் போது அந்த வர்ற பிள்ளை நல்ல ஒரு இதா வருமாண்டா. அதைத்தான் இப்ப இதுல சொல்ற மாதிரி எனக்கு இருக்குது. வரதராஜர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். ஏற எதிர்க்கில் இறையவன் தானா கூட்டுறவின் போது சுக்கில சுரோனித கலப்பில் சுக்கிலம் எதிர்த்து சென்றால் பிறக்கும் குழந்தை இறைவனை போன்று இருப்பான். மாற எதிர்க்கில் அரியவன் தானாகும் சுரோனிதம் மாறி எதிர்த்து வரின் அப்பொழுது பிறக்கும் குழந்தை திருமாலை போன்றிருப்பான். நேரொக்க வைக்கல் நிகர்போதத்தானாகும் சுக்கில சுரோனிதமாய் இரண்டும் சமமாய் பொருந்தினாள் அப்போது பிறக்கும் குழந்தை பிடவனை போன்றிருப்பார். பேரொத்த மைந்தனும் பேரசாலும் மூவரது தன்மை மொத்த குழந்தை மூவருந்தென்ற தன்மை மொத்த குழந்தை எப்படி இருக்குமா பேரரசனாய் பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளுவான். குழந்தையானது முறையே உருத்தினருக்குரிய தாமத குணமும் இந்த உருத்திரன் தாமத குணம் தானே. விஷ்ணுவுக்குரிய தத்துவ குணமும் அவருக்கு சத்துவ குணம். பிரமனுக்குரிய ராசத குணமும் பெரும் என்பதும் இம்மிக்குணங்களும் ஒத்திருப்பின் பேரரசையாளும் திறமைய பெரும் என்பதும் இதன் பொருளா. சுக்ல சுரோனித கலப்பினால் அமையும் குழந்தையின் இயல்பை விளக்கியவார் நல்ல வடிவா இதுல சொல்லியிருக்கிறேன். ஆனா இந்த ரெண்டும் ஒன்று இதுல சொன்னதும் அதுவும் நல்ல ஒத்து போகுது. நல்லா இருக்கு படிக்க. நான் என்ன ஏயம் கலந்த இருவர்தம் சாயத்து பாயும் கருவும் உருவாம் என பல
காயம் கலந்தது காண பதிந்தவின் மாயம் கலந்த மனோலயமானதே. ஆண் பெண் இருவர் மனம் ஒருமித்து புணர்ந்து கொள்ளும் போது இரு மூல தாதுக்களும் சங்கமிக்கின்றன. அப்போது பெண்ணிடத்தில் கரு உருவாகும். பெண்ணினது உடலில் கரு பதிந்து விடுகிறது. உணர்ச்சியின் போது தாதுக்கள் பரிமாறுகின்ற போது இருவருக்கும் மனோலயம் ஏற்படும். ஆனால் இந்த மனோலயம் நிரந்தரமானது அல்ல, மாயமானது. மனோலயம் மாயம். என்ன சொல்றார் இவர்? ஏயங்கலந்த இருவர் ஏ அங்கு அலந்த இருவர் சஞ்சாயத்து பல புவனங்களில் பொருந்தி வருந்தின ஆண் பெண்ணாகிய இருவரது வண்ணத்தில் பாயும் கருவும் உருவாமென வெளியாகின்ற கரு உருவாகும் என்றபடி பல காயம் கலந்து அது காணப்படுகிறது. பல பிறவியில் பல உடம்பில் பொருந்திய அக்கரு நன்றாக பதிந்த பிறகு மாயங்கலந்த மனநிலையமான மயக்கம் பொருந்திய இருவது மனமும் ஒருமைப்பாடு உற்றது. தாய் தந்தையின் வழி சேயின் இயல்பு அமையும். தாய் தந்தையின் வழியில்தான் சேயின் இயல்பும் இருக்குது என்று இதுல சொல்லி இருக்கிறார். சரி, அடுத்த நாளினாக்கா கற்பத்துக்கு கற்பத்துக்கு எல்லாம் மாயால் கிளை கூட்ட நிற்கும் துரியமும் பேதித்து நிலவுகள வற்புறு காமிகம் எட்டாதல் மாயேயம் சொற்புறு தூய் மறைவாக்கினாம் சொல்லே. உருவாகும் கருவுக்கு சக்தியானவள் வேண்டியவற்றையெல்லாம் வழங்குகின்றாள். விழிப்பு நிலை எண்ண நிலை கருவிலேயே ஏற்படுகின்றது. அகர நிலை உறுதியாக உருவாகின்றது. தூய் மறையாகிய சொல் ஓம் என்னும் வாக்கு கருவிலே பதிவாகின்றது. இவை காமிக ஆகமத்தில் கூறப்பட்டுள்ளன. அந்த கருவிலேயே எல்லாம் சேருது. என்ன உருவாகும் கரு சக்தி தான் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறான். அதான் இந்த விழிப்பு நிலை கேவல நிலை என்ற இது வருகுது. அந்த ஓம் எனும் வாக்கு கருவிலே அதாவது இது எங்க காமத்து கூறப்படும். இங்க ஆகமங்களத்தின 28 என்ன காமிகம் முதல் வாதுளம் வரை. இந்த காமிக ஆகமத்தில இந்த இத பற்றியது இந்த ஓம் எனும் வாக்கு கருவிலேயே பதிவாகிறது என்று சொல்லி இருக்கணுமா. அப்ப இதுல என்ன சொல்றாருன்னு பாப்போம். கற்பத்து கேவலமாயாள் கிளை கூட்ட கருப்பையில் அறியா கருப்பையில் கற்பத்து கேவலமாயாள் கிளை கூட்டா கருப்பையில் அறியாத நிலையில் உள்ள சிசுவுக்கு மாய தத்துவங்களை சேர்க்க. இந்த தத்துவங்களை எல்லாம் சேர்க்கிறார். என்ன மாயாய், அதாவது சுத்தமாயாய், சுத்தமாயை, எல்லாத்தையும் சேர்க்க நிக்கு துரியமும் பேதித்து நினைவுல அமைந்து நிற்கும் பேருறக்க நீங்கி சிசுவுக்கு நினைவு உண்டாக. அதாவது அந்த நிலையில இந்த குழந்தை என்ன வடிவில இருக்குது? பேருறக்க நிலையில. பேருறக்கம் என்று சொன்னா அங்க வடமொழியில துரியம் துரியாதம், உயிர் படங்கள் துரியாதம் என்றா பேருறக்கம் துரியா நிலைக்கு போதப்ப அந்த பேருற நிலை அந்த அதுலதான் அவ்வளவு நாளும் அந்த குழந்தை கருப்பைக்குள்ள கிடந்தது. பேருறக்க நீங்கி சிசுவுக்கு நினைவு உண்டாக அது பிறந்த உடனே வற்புறுகாமியம் மாயேயம் ஏற்பட்டால் வலிமை மிக்க மாயையின் காரியமாகிய அராகாதி 8 குணங்களும். அந்த அராகாதி 8 குணங்கள் எங்களுக்கு தெரியும் தானே. அராகாதி 8 குணம் சொற்புறு தூய் மறையின் வாக்கினாம் சொல் சுத்தமாயினென்றும் தோன்றும் 4 வகை வாக்கினென்றும் சொல்லுமாகும். என்ன 4 வகை வாக்கு சுத்தமாயினென்று தோன்றது சொல்லுங்க. வைகரி, மத்திமை, வைகரி, மத்திமை, சூக்குமை. இந்த சுத்தமாயில இருந்து எங்க இருந்து இந்த வாக்குகள் தோன்றுகின்றன? சுத்தமாயதுல இந்த விந்து தத்துவத்தில இருந்து தோன்றுறன. அப்ப விந்து தத்துவத்தில தான் வேற என்ன தோன்றது? இந்த வாக்குக்கு தொடர்பா இன்னும் ஒன்று தோன்றுறது இல்ல. நாதம் வந்து வேற, விந்து தத்துவம் வேற. சுத்தமாயில விந்து தத்துவத்தில இருந்து அந்த வாக்கு தோன்றது. அதோட இன்னும் ஒன்று தோன்றுறது, இந்த வாக்கு சம்பந்தமா இன்னும் ஒன்று தோன்றுறது
கலையும் இருக்குது தான். என்னும் ஒன்று சொற்பிரபஞ்சம். சொற்பிரபஞ்சமாய மந்திரம் பதம் பெண்ணங்களும் இந்த விந்து தத்துவத்திலே தான் தோன்றது, சுத்தமாய விந்து தத்துவம். அப்ப இங்க சொல்லி இருக்கு சுத்தமாய் நின்றும் தோன்றும் நால்வகை வாக்கினின்றும் சொல்லும் ஆகும். விளக்கம் வெற்பு வெண்பு வலிமை என்று சொல்லினான். காமியம் எட்டாவன தர்ம ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம் அதர்மம் அஞ்ஞானம் அவைராக்கியம் அனைவைஸ்வரியம் ஆகிய குணங்கள் 8. அந்த காமிகத்தின் குணங்கள் இந்த 8. இதைத்தான் சொல்லி இருக்கணும். இந்த ஆய குணங்கள் 8. இதை நாங்கள் இனி படிக்க வேணும். இந்த ஒவ்வொரு ஆகமத்திலையும் போய் காமியம் என்றால் என்ன, வாதுளம் என்றால் என்னன்னு படிக்க வேணும். இவை மாயையின் காரியமாதலால் மாயேயம் 8 என்க. மாயேயம் 8. அப்ப இந்த மாயேயம் நாங்கள் படிக்கிறோம். என்ன மாயேயம் எங்க இதுக்குள்ள வருகுது? இந்த பஞ்சமலங்களுக்குள்ள ஆணவம் கண்மம் மாயை, அடுத்து என்ன மாயேயம் என்று படிக்கிறோம் நாங்கள். திரோபாவம் மாயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த 5 மலங்களுக்குள்ள இருந்தால் இந்த மாயேயம் 8. தூய்மறை வேதம். இங்கு வேதம் என்பது 4 என்ன மதங்கள் எல்லாருக்கும் தெரியும் இருக்கு. யசூர் வேதம் எண்ணிக்கையை குறிக்க வந்த 4 வாக்காவன சூக்குமை வைசந்தி மத்திமை வையரி என்பன. இவர் கீழால இருந்து சொல்றார். நாங்க சைவ சித்தாந்தத்துல வையரி ஜனா சொன்ன ஒழுங்கு சரி, எல்லாம் சரி, ஒன்றும் பிள்ளையாண்டு இல்லை. அப்ப கருவிலே சிசுவுக்கு நினைவு உண்டான பின் குணமும் சொல்லும் அமைக்கப்படும். யார் படிச்ச நளினாக்கா என்ன? நீங்க ஜனாவடி என்பால் முனைந்து நரம்பு வரி கட்டி செம்பால் இறைச்சி திறந்த மனை செய்து இன்பால் உயர்நிலை. அரைமணித்தியாலம் படிக்க இயலுமோ? ஓ 10 பாட்டு கிடைச்சா காணும். இன்னும் ஒரு 10 பாட்டு கிடைச்சா காணும். அரைமணித்தியாலத்துல முடியும். அன்பால் ஒருவனை நாடுனே கருவச்சூழ என்புகள் ஏற்படுகின்றன, நரம்புகள் சுற்றப்படுகின்றன, தசைகளால் இடைவெளி எல்லாம் நிரப்பப்பட்டு உடலாகிய மனை செய்யப்படுகின்றது. இன்ப நிலையில் உள்ள உயிர்நிலையை ஏற்படுத்தியவர் ஓங்கும் புகழ் கொண்ட இறைவராவர். நல்ல வகையால் நான் இறைவரை நாடுகின்றேன். என்பால் கிடைத்த நரம்பு வரி கட்டி கருவைச்சூண்டுள்ள என்புகளால இந்த நரம்புகள் எல்லாம் சுற்றப்பட்டிருக்கிறார். தென்பால் இறைச்சி திருந்த மனை செய்து இந்த அதால செய்யப்பட்ட அந்த தசைகளால இந்த இடைவெளி எல்லாம் நரம்புகள் எலும்புகளை விட தசைகளால இந்த இடைவெளி எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறார். ஒரு மனை செய்து, மனை என்று சொல்றாரு இந்த உடம்பு. இன்ப நிலையில் உள்ள உயிர்நிலை ஏற்படுத்தியவர் ஓங்கும் புகழ் கொண்ட இறைவர். இப்படியான ஒரு நிலைமையை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தையவர், இந்த உயிர்நிலை ஏற்படுத்தி தந்தவர் இந்த இறைவன் தான். எங்களுக்கு இறைவனால்தான் இந்த எல்லாம் ஆக்கப்படுது. நல்ல வகையால் நான் இறைவரை நாடுகின்றேன், நானபடியால நான் நல்ல நிலையில இறைவனை நாடுறேன்னு சொல்லி சொல்றேன். என்பால் மிடைந்து நரம்பு வரையிட்டு எலும்புகளால் பின்மி நரம்புகளாகிய கயிற்றால் வரிந்து கட்டி செம்பால் இறைச்சி திருந்த மனை செய்து இரத்தத்தோடு கூடிய இறைச்சியால் திருத்தம் வீட்டை அமைத்து இன்பால் உயிரில செய்த ரியோங்குன் என்பாள். என்ன இன்பத்தை உடைய உயிர் தங்கும் உடம்பினை செய்த இறைவனிடத்து ஓங்கும் காதலால் ஒப்பற்ற பெருமானை தேடுகின்றேன். உடம்பில் உயிரினை தங்க செய்த இறைவனை காதலோடு நாட வேணும். இந்த எவ்வளவும் செய்த அந்த இறைவனை அன்போட கும்பிட வேணும் என்று சொல்ற. பதம் செய்யும் பால் வெண்ணன் மேனிப்பகலோன் இதம் செய்யும் ஒத்து உடல் எங்கும் புகுந்து உதஞ்செய்யும் அங்கியின் கோபம் தணிப்பான் விதஞ்செய்யும் ஆறே விதித்து ஒளிந்தானே. ஒளிவடிவான இறைவன் எல்லாவற்றையும் பதப்படுத்தி விடுகிறார். உடலின் எல்லா இடங்களிலும் மிகவும் பதுமையாக இறைவர் புகுந்துள்ளார்.
கோபத்தினால் ஏற்படும் அழிவு செய்யும் அக்கினியை தணித்து விடுவார் இறைவர். இவ்வாறு எல்லாவற்றையும் பகவையாக ஏற்படுத்தி விட்டு இறைவர் மறைபொருளாகவே உள்ளார். என்ன? பதஞ்செய்யும் பால்வண்ணன் மேனி போலும் ஜீவர்களை பக்குவஞ்செய்யும் பால் வண்ணனாகிய சூரிய பிரகாசம் போன்ற மேனியையுடைய சதாசிவன் ஒத்து உடலெங்கும் புகுந்து இதஞ்செய்யும். உடலில் எங்கு நீக்கமர நிறைந்து நன்மையை செய்வான். குதஞ்செய்யும் அங்கேயும் கோபம் குதத்தானத்திலிருந்து தூண்டி நடத்தும் மூலாக்கினியை வேகத்தை தணிப்பதற்காக எங்களுக்கு மூலாதாரத்துல அந்த அக்கினி கீழே தானே இருக்குது. அப்ப மூலாக்கினியை வேகத்தை தணிப்ப விதம் செய்யுமாறு விதித்தெழுந்த இன்பம் பெறும்படியான நியதியை அமைத்து அருளினான். விளக்கம்: சிதாசிவரின் மேற்கு முகமான சத்தியோசாதம் மனிதர் உடலில் ஏற்பட்டு நிலைகளில் ஆள்கிறது. அவை பாதங்கள் 2, கைகள் 2, புஜங்கள் 2, முன்மூளை பின்மூளை என்பனவாம். அதனால் சதாசிவர் சத்தியோசாதன முகங்கொண்டு அடித்தொட்டு முடிவரை ஆளுகின்றார் என்று ஆகமம் கூறுகிறது. சதாசிவன் உடம்பில் கலந்து மூலாக்கினியின் வெம்மையை தணிப்பதற்கு இன்ப வாழ்வு அமைத்து அருளினான். இந்த மூலாக்கினின்ற இதை தவிக்கிறதுக்கு ஒரு இன்ப வாழ்வை எங்களுக்கு இதுல கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்றார். அதுக்கு இந்த சத்தியோசாத முகம் கொண்டு அடிதொட்டு முடிவரை ஆளுகிறாராம். எங்களுக்கு மேலே இருந்து கீழ் வரைக்கும் அவற்றை அந்த இதுதான் அவர் தான் எங்களை ஆளுகிறார். சத்தியோசாதம்ன்றது மேல் நோக்கின அது இல்லையடா, அதோ முகம்தான் மேல் நோக்கினது. சத்தியோசாதம் அந்த நாங்கள் சொல்ற அந்த இது என்ன தீட்சை செய்யும் போது நளினா கபடி ஒளிபல செய்யும் வினையுற்ற நாளே வழிபல நீராடி வைத்து எழுவாங்கி பழிபல செய்கின்ற பாசக்கருவை சுடிபல வாங்கி சுடாமல் வைத்தானே. எப்பொழுதெல்லாம் வினை ஏற்படுகின்றதோ அப்பொழுதே பலவிதமான அழிவுகளும் ஏற்பட ஆரம்பிக்கின்றது. பல வகையான செயற்பாடுகள் பல வழிகாலமும் நீர்த்தன்மை ஊடாக ஏற்படுத்துகின்றன. பாசம் நிறைந்த கரு வளரும் சிசு ஆனது குற்றங்கள் நிறைந்தது. ஆனால் இறைவர் அதன் நிதியை பலவித கவசங்களால் சிதைந்து போகாதவாறு கண்காணிக்கின்றார். விதி ஏற்படக்கிய இதுவும் வந்துடுது, அழிவும் வந்துடுது. பாசம் நிறைந்த கரு வளரும் சிசுகானது குற்றங்கள் நிறைந்ததுதான். சிசு குற்றங்கள் கல்யாண காரியங்களை செய்கின்ற பாசத்தில் கட்டுப்பட்ட கருவை பலவாய சுழல்களினின்றும் எடுத்து அழியாது. இந்த அதானே அண்ட மாறுத சூழலில் அகப்பட்டும் என்று சொல்லி அந்த கரு எத்தனையோ துன்பங்களுக்கு உள்ளாகி, அதைத்தான் இதுல சொல்றேன். பலவாய சுழல்களினின்றும் எடுத்து அது காப்பாற்றினான். அந்த அந்த போட்டி திருவள்ளையும் மகரோடையிலையும் எடுத்து பார்த்தா தெரியும். என்ன கரு தோன்றினோன்னு அழியறதுக்கு எவ்வளவோ சந்தர்ப்பம், 3 மாதத்தில் அழிய சந்தர்ப்பம் இருக்கு, பிறகு 4 மாதத்தில் அழிய சந்தர்ப்பம் இருக்குது, பிறகு பிள்ளையா அப்படி ஒவ்வொரு மாதத்திலையும் சண்டமாரிதம் அடித்தடித்து சுழல் நல்ல ஒரு அந்த வசன வினாக நல்லா பிடிக்கிறது. 9 வருதரு துன்பம் பிழைத்தன் தக்க தசமதி தாமோடு துக்கசாரம் துயருடை பிழைத்தும் அதப்படியும் சண்டமாரதத்தில் சுழல் அடித்து மண்டு என்று ஒரு நல்ல அது நான் நெடுக ரசிக்கிறேன் நான் அந்த வசனத்தை. நல்லா இருக்கிறது. அப்ப அப்படி அதைத்தான் இவர் இதுல சொல்ற. காப்ப வினையுற்ற நாளே மேலும் வினை விருந்திய காலத்தே வலிபல நீராட்டி வைதழு வாங்கி பல வகையாக தூய்மையாக்கி சிசுவை மேலெழும்படி செய்து ஒளிபல செய்யும் வினையை நீக்கும்படி இறைவன் செய்வான். இறைவன் பாசத்தில் கட்டுண்ட கருவை சுழலின்றும் எடுத்து அழியாமல் காத்து அருளினான். நானா கிளநாடியில் தோன்றிய வள்ளியும் அக்கிரமத்தே தோன்றும் அவ்யோனியும்
புக்கிடும் எண் விரல் புறப்பட்டு நாள் விரல் அக்கரம் எட்டும் எண் சாண் அதுவாமே. சுக்கில நாடி எனும் மூலக்கலத்திலிருந்து ஆண் தாதுவாகிய வெள்ளி உருவாகிறது. இவ்வாறே பெண் மூலக்கலத்திலிருந்து பெண் தாதுவாகிய பொன் உருவாகிறது. 8 அங்குல தூரத்தை கடந்த ஆண் தாது 4 அங்குல தூரத்துக்கு பயணம் செய்து அங்கே உள்ள பெண் தாதுவுடன் ஐக்கியமாகிக் கொள்ளும். இறுதியில் சாண் உடம்பு ஒன்று உருவாகிக் கொள்ளும். சுக்கில நாடியில் தோன்றிய வெள்ளியும் ஆண் பெண் கூட்டுறவால் சுக்கில நாடில் தோன்றிய வெள்ளி என்ற அக்கிரமத்தே தோன்றும் அவ்யோனி. அவ்வாறே யோனியின் சிரமமான சுரோனிதம் எண் விரல் புறப்பட்டு நாள் அக்கரமட்டு சொன்ன மாதிரி தான் சொல்லினேன். அக்கரமட்டு மண் சாணதுவாம். அப்போது பஞ்சபூத அக்கரங்களாகிய 5ம் அகரமாகிய நாதமும் உகரமாகிய விந்தும் மகரமாகிய மாயையும் சேர்ந்து 8 சாணளவு உடம்பு சிசுவும் உண்டாகும். சுக்கில நாடி விந்துக்குழாய் வெள்ளி சுக்கிலன் ஜோனி சுரோனிதம் இடத்தின் பேர் இடத்தின் பொருளுக்காயிட்டு புக்குடும் எண்விரல் புறப்பட்டு நூல்வர். சுக்கில சொல்றது இது விளங்குது என்னன்னு சில பேர் சார் சிந்திக்கிறதுக்கு இல்ல விளங்கு. நாடினாக்கு போகத்து நீங்கள் அவ படிச்சுதான் நான் படிச்சேன். போகத்து உள்ளாங்கே புகுந்த புனிதனும் சோகத்து உள்ளாகங் கொணர்ந்த கொடை தொழில் ஏகத்து உள்ளாங்கே 2 8 3 5 மோகத்து உள்ளாங்கு ஒரு முட்டை செய்தானே. ஆண் பெண் இருவனது போகச் செயற்பாட்டின் உள்ளே இறையவர் புகுந்து கொண்டார். எல்லாவற்றையும் ஆக்கவல்ல வழங்கவல்ல 5 கோஷங்களும் கருவை சூழ்ந்தன. ஏகமாகிய மூலத்துள் சக்தி சிவம் முப்புறம் 5 தொழில்கள் ஆகியன கருவிலேயே ஏற்படுகின்றன. மேல கொஞ்சம் இருவரது மோகத்தின் பலனால் அற்புதமாக ஒரு கருவை ஏற்படுத்தி விடுகின்றார் இறையவர். இறையவர் அந்த போகம் செய்ய கடவுள் புகுந்துட்டாராம். மற்றது 5 கோஷங்களும் எல்லாவற்றையும் ஆக்கவல்ல வழங்கவல்ல 5 கோஷங்களும் கருவிலே சூழ்ந்திருக்கா. என்ன 5 கோஷங்களும் சொல்லுங்க. 5 என்ன? ஆனந்தமய கோஷம், இன்பமய ஒழுங்கா சொல்லுங்க. அதான் வருது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இவகிட்ட எல்லாம் இது படிச்ச நாங்களா. அப்ப அந்த 5 கோஷங்களையும் என்னன்னு தமிழ்ல சொல்றது? பஞ்சகோஷம் இல்ல, அந்த 5 கோஷங்களுக்கு உரிய தமிழ் பெயர்களை சொல்லுங்கன்றேன். என்னமய கோஷம் அது சமஸ்கிருதம். அப்ப அதுக்கு இங்க என்னன்னு சொல்றது தமிழ்ல? தூல உடம்பு. பிராணமய கோஷத்தை என்னன்னு சொல்றது? சூக்கும உடம்பு. மனோமய கோஷத்தை என்னன்னு சொல்றது? தெரியல. தானா பகிட்ட எல்லாம் வழியை படிச்சனாங்க. குணசரீரம். விஞ்ஞானமய கோஷத்தை என்னன்னு சொல்றது? ஏன் அங்கதான் என்ன இருக்குது? அங்கதான் எல்லாம் போய் இது இருக்குது. என்ன? பஞ்சுக சரீரம் என்றேன்னு சொல்றோம் நாங்க. இந்த 5 கோஷங்களும் அந்த கஞ்சுகம்ன்றதே இந்த பஞ்ச 5 காலம் நியதி வித்தை அந்த 5ம் சேர்ந்த புருட தத்துவம் அந்த கஞ்சுவ சரீரத்துக்கு. அதுதானு விஞ்ஞானமய கோஷம். கடைசியா வாரது என்ன? ஆனந்தமய. அதுக்கு என்ன தமிழ்? காரண சரீரம். அப்ப அது மாய. அப்ப இந்த பஞ்சகோஷங்கள் இதுல சொல்லி இருக்கிறார். அந்த 5 கோஷங்களும் இப்ப கிட்டடியில இந்த பஞ்சகோஷங்களையும் நாங்கள் அவஸ்தைகளையும் சேர்த்து பார்த்த நாங்கள். ஆனந்த கோஷத்துக்கு எந்த அவத்தை வருது? சாக்கிரம். பிராணமய கோஷத்துக்கு சொப்பனம். அங்கே எப்படி சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி அதே மாதிரி தான் இங்க அந்த அன்னமய கோஷம் அந்த ஒழுங்கிலேயே இங்க வரும்.
அந்த ஒழுங்கில ம், அன்னமய ம். கோஷத்துக்கு சாக்கிரம், பிராணமய கோஷத்துக்கு சொப்பனம், பிறகு விஞ்ஞானமய கோஷத்து அந்த மனோமய கோஷத்துக்கு சுளுத்தி, விஞ்ஞானமய கோஷத்துக்கு துரியம், ஆனந்தமய கோஷத்துக்கு துரியாதீதம் இப்ப கிட்ட படிச்சனாங்க. அப்ப ம், கடைசியா தான் படிச்சனாங்க. ம். அப்ப இந்த பிறகு ஏகமாகிய மூலத்தில் சக்தி, சிவம், முப்புறம், 5 தொழில்களாகிய கருவில் ஏற்படும். இருவரது முகத்தின் மேல அற்புதமாக ஒரு கருவை ஏற்படுத்தி கருவை ஏற்படுத்தி விடுகிறார். விடுகின்றார் வீரர். அப்ப இந்த இந்த எல்லாவற்று ஆண் பெண் இருபது போச்சு ஏற்பாடினுள்ள இறைவன் புகுந்து கொண்டார். எப்படி புகுந்து கொண்டார்? இவர் வரதராஜன் நல்ல வடிவா சொல்றார் என்னண்டா, போகத்துள்வார். எத்தனையாவது பாட்டு? நான் 65 400. போகத்துள் அங்கே புகுந்த புனிதன் இன்பத்தில் பொருந்தி அந்த இன்பத்துக்குள்ள இறைவன் சேர்ந்து நின்றவன் கோசத்துள்ளாகம் கொணர்ந்த கொடைத்தொழில் கருவில் உடம்பை தந்த கொடைச்செயலால் ஏகத்தில் அங்கே 2 8 3 5 ஆண்பன் குற்றவாள் 31 தத்துவங்களையும் சேர்த்து என்ன 31 தத்துவங்கள் சொல்லுங்க ஒரு ஆக்கள். அதுதான் அந்த 31 தத்துவமும் இது முதல் 35 தானே, அதைத்தானே சொல்றேன். 31 தத்துவம். அதுல இது இல்ல, இந்த இதுகள் மட்டும் இல்ல, மற்ற எல்லாம் இருக்குது. என்ன இந்த மனம் புத்தி சித்தமாங்காரம் அதுகளா இல்லையா அந்த என்ன இது இல்ல நீ சொல்ல வந்தது சரி, தடுமாறி. வித்யாதத்துவம், சிவதத்துவம் தவிர்ந்த சிவதத்துவம், அதைத்தான் சொல்ல வாரி உமக்கு முடியாம இருக்கு. சிவதத்துவம், வித்யாதத்துவம், என்ன என்ன 31 தத்துவம் என்ன திருப்பி சொல்லுங்க ராணியக்கா. 31 தத்துவம் நளினாக்கா. முதல் சிவசத்துவம், சிவதத்துவம் தவிர்ந்த அங்க வராது. அது 31 தத்துவம் அது வராது. வித்யாதத்துவம் மற்றது இன்னொன்று வருது இல்ல, வித்யாதத்துவங்களும் ஆன்ம தத்துவம் 24 சேர்ந்ததுதான் 31 தத்துவம். இவர் சொல்றார் 31 தத்துவங்களை சேர்த்து ஆண்பெண் கூட்டுறவாள் அந்த கூட்டுறவு நடக்கே சிவன் பெருமான் எங்களோட இருக்கிறாருண்டா அவர் அங்க 31 தத்துவங்களை சேர்த்து மோகத்துள் அங்கொரு முட்டை செய்தான். அங்க அந்த மோகத்தால வந்து அங்க ஒரு முட்டையை செய்து இருவரது மயக்க நிலையில் ஒரு கருவாய முட்டை தந்தருளினான். இந்த விளக்கம் 3 அந்த 31 தத்துவங்களையும் அந்த 31 தானே எங்களுக்கு சிவதத்துவத்தை ஏன் அங்க புகுத்தே இல்லை என்றால் 31 தத்துவங்களையும் செய்து நான் படிச்சதை சொல்றேன். 31 தத்துவங்களையும் செய்து இந்த உடம்புக்குள்ள பூத்தி போட்டு இந்த சிவ தத்துவம் தான் எங்களுக்கு செயற்பாட்டை செய்யறது, ஊக்கி அந்த முழு அந்த செயற்படுத்துறது சிவ தத்துவம். இந்த ஆன்மாவை செயற்படுத்துறது சிவ தத்துவம். எங்களோட உடம்பிலேயே அவன் இருந்து இந்த சிவ தத்துவமாக நின்று எங்களுக்கு என்ன விந்து தத்துவம் எங்களுக்கு கதைக்க வேலை செய்யுது, நாங்கள் சொல்ல வேலை செய்யுது. நாத தத்துவம் தான் உடம்பும் பூரான் எங்களை இயக்குது. உருத்தான் இதயத்துல நின்று எங்களுக்கு அழித்தலை செய்கிறான். பிறகு மகேஸ்வரன் தான் எங்களுக்கு நின்று மறைத்தலை செய்கிறான். பிறகு சதாசிவர் தான் நின்று அருளை செய்றார். அப்ப அங்க இந்த உடம்பு உருவாவதுக்குள்ள இந்த 31 தத்துவங்களோட தான் உருவாகும். அத நாங்கள் இவ்வளவு படிச்ச நாங்கள் எங்களுக்கு அது அந்த கிளியரா அது வேற வேணும். அப்ப இறைவன் ஆண்மன் குற்ற உண்டாம் கருவில் சிவ தத்துவம் ஒளிந்த தத்துவங்களை சேர்த்து அந்த தத்துவங்களையும் அவர் சேர்த்து தான் நம்புறாரே செயற்படுத்துறது சிவதத்துவம் என்று சொல்லி இவர் கடைசியா இதை முடிக்கிறார். நல்லா இருக்குண்டே படிக்க நிப்பாட்ட விருப்பம். பிண்டத்தில் உள்ளுரு பேதை புலனைந்தும் பிண்டத்தினூடே பிறந்து மரித்தது அண்டத்தின் உள்ளுரு சீவனும் அவ்வகை அண்டத்து நாதத்து அமர்ந்திடும் தானே. ஐயா வந்தா விளங்கப்படுத்துவார். அவர் சில நேரம் வருவார், எங்களுக்கு லக் இருந்தா அவர் வருவார். காணையில வந்த 2 இது இருக்கா விளங்க அண்டைக்கு வந்த மாதிரி விளங்கப்படுத்துவார்.
பிண்ட நிலையிலேயே, அதாவது கருநிலையிலேயே பேதமை நிறைந்த 5 புலன்களும் உருவாகி விடுகின்றன. இறுதியில் உடம்பில்லாது போகும் பொழுது 5 புலன்களும் அழிந்து போகின்றன. அண்டங்கள் எல்லாம் ஆத்மாவானது சஞ்சாரம் செய்கிறது. இறுதியில் ஆத்மாவானது அண்டத்தின் நாத நிலையோடு அமர்ந்து விடும். பிண்டத்தினுள்ளே நிலையிலேயே பேதமை நிறைந்த 5 புலன்களும் உருவாகுது. 5 புலனும் அங்க கருவிலேயே உண்டாகி விடுதான். இறுதியில் உடம்பு இல்லாது போகும்போது 5 புலன்களும் அழிந்து போன்ற கடைசியா சாகைக்கே அந்த 5 புலன்களும் அழிஞ்சு போயிடுதான். அண்டங்கள் எல்லாம் ஆத்மாவானது சஞ்சாரம் செய்யறது. அண்டங்கள்ல தான் அந்த ஆத்மாக்கள், எத்தனையோ கோடி ஆத்மாக்கள் இந்த அண்டத்துல எல்லாம் சஞ்சரிச்சு கொண்டிருக்கா. இறுதியில் ஆத்மாவானது அண்டத்தின் நாத நிலையோடு அமர்ந்து விடும். எல்லாம் அண்டத்துல உள்ள ஆத்மா நிலையோட அடங்கி விடுது. இவர் என்ன சொல்ற, பிண்டத்தில் உள்ளூர் பேதை புலனைந்தும் பிண்டமாயை உடம்பிலே அறியாமை நிறைந்த புலனைந்தும். இது அறியாமையாலதான் இந்த புலனைந்தும் எங்களுக்கு செய்கிறது, ஆணவத்தை தாரது. பிண்டத்தினுடைய பிறந்து மரித்தது, உடம்பினின்றோன்றி உடம்பு அழிந்த போது அவையும் செயலற்றுத்தன். உடம்பு தோன்றும் பிறகு அது அண்டத்தின் உள்ளுரு உடம்பை சுற்றியுள்ள அண்டகோசத்தினுள்ளே உற்ற சீவனும் அவ்வகை அண்டத்தினாதத்தான் வந்தது. அவ்வாறு பக்குவம் பெற்ற போது தன் செயலற்று நாத தத்துவத்தில் ஒடுங்கும். விளக்கம், புலன் சுவை முதலிய 5 அண்டம் என்பது உடம்பை சுற்றியுள்ள முட்டை போன்ற ஆகாய கூறாளான வடிவம் என்றபடி சீவன் தோன்றி செயலற்று ஒடுங்கி இருக்கும் இயல்பை குறித்தவர். இப்ப எங்களுக்கு இந்த தத்துவங்களையும் இந்த கோஷங்களையும் என்னண்டு எங்களோட உடம்புல செலுத்தினார்ன்றது இப்ப அவ்வளவு ஒரு கிளியர், அவ்வளவு தெரியுதோ? அதுதான் எங்களுக்கு எவ்வளவு நாளும் தெரியாது. சும்மா படிச்சு கொண்டிருந்த நாங்களொழிய தெரியாது. கருவிலேயே இது வருதுன்றதை தெரியா. இல்ல, நாங்கள் அந்த போட்டி திருவாவல் விளக்கமா படிச்சும் போட்டி படிச்சா பிறகும் விளங்கினது. இப்ப திருமூலரும் அதையே சொல்லிக்க எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா விளக்கங்கள் வந்து இருக்குது. எப்படி அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவையல் இறைவன் அவையக்குள்ள சிவமான் தன்மை பெற்றுத்தான் அவையல் இதெல்லாம் அறிஞ்சு இறைவனே அவையலுக்குள்ள பூந்துட்டார். அதாவது சிவமான் தன்மை பெற்றுத்தான் அவ அந்த அந்த இதுல நின்றுதான் அவையல். மாணிகாசருக்கும் அப்படித்தான். இலை பொறியேற்றியன் அதானே நான் தானே என்ன இலை பொறியேற்றியனது உடலீசன் துளைப்பொறியிற்கரு 5 நிலைப்பொரு 30 நீர்மை கொழுவி உழைப்பொறி 9 ஒன்று செய்தானே. இந்த உடல் இருமை வகை செயற்பாடுகளை உடைய பொறியுளே சிக்கி இருக்கிறது. கருவில் என்ன இருமை நேற்றும் படிச்ச நாங்கள் என்ன இருமை இருமை, இம்மை, வறுமை, நன்மை, தீமை, இரவு பகல், அதுகளைத்தான் இருமை வகை செயற்பாடுடைய பொறியிலே சிக்கியங்கிறது. கருவிலே 5 புலன்களும் அமைந்து விடுகின்றன. 36 தத்துவங்களும் ஏற்படுகின்றன. 9 வாயில்களும் உருவான. இவையெல்லாம் ஒரே கருவிலே ஒன்றாய் செயற்படும் வண்ணம் உருவாக்கப்படுகின்றன. இவர் என்ன சொல்றார்? இலை பொறியேற்றி எனது உடல் ஈசன். இறைவன் மாயையால் உண்டாக்கிய உடம்பை துளைப்பொறியில் கரு 5 ஆட்டி துலாக்கோள் போல் செலுத்தும் சிவ தத்துவத்தில் அகர உகர மகர விந்து நாதமாய பிரணவத்தால் கருவை இயக்கி நிலைப்பொறி 30 நீர்மகொழுவி, அதாவது சீவனை நிலைக்க வைக்கும் ஆன்ம தத்துவம் 24 புருட தத்துவம் நீங்கிய வித்தியா தத்துவம் மாறும். அங்க புருட தத்துவத்தை நீக்கிறார், வித்தியா தத்துவம் மாறும். சீவனது இயல்புக்கு ஏற்றபடி கூட்டி என்ன இயல்பு அந்த வினைக்கேற்றபடி உழைப்பொறி 9 ஒன்று உடம்பாய பொறியில் 9 துவாரங்களையும் அமைத்தருளினான். இறைவன் கருவில் நவத்துவாரங்களோடு சிசுவை படைத்து அருளின. இந்த துவாரம் இல்லாட்டி சில குழந்தைகள் அந்த மேலவாசல்கள் இல்லாம அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்படித்தானே பிராக்குது கூட மூக்கு இழுவட்ட மாதிரி அப்படி எல்லாம் வருது.
இந்த அகர உகரம் என்று இதுல இந்த குழந்தை பிறக்கேக்க என்ன அகரம் என்ன உகரம் என்ன மகரம் என்று முதல் பாட்டுல வாய்ச்சு நாங்கள் பிறகு அதை எழுதுவோம். எழுதினா எல்லாருக்கும் கொடுத்து அகரம் நாதம் அகரம் உகரம் விந்து மகரம் மாயை. மாயை. மகரம் மாயை என்னமொண்டு வந்தது தானா நீர் அதுக்கிடையில எழுதி போட்டு இன்றைக்கு கேட்கணும் திருப்பி இந்த கேட்டு இதுல கன விஷயங்கள் இருக்குது எழுதவும். அது நீர் எழுதி நீர் ஒன்றை விட்டுட்டீர். அந்த கணக்க வந்து 5 விதமானது வந்தது தானா 5 வந்தது. நான் அது வேற என்னுடைய கொப்பியல்ல இருக்குது. நான் அடிக்கடி பாக்குறேன். நான் இல்ல அந்த இதுல வரைக்கும் எழுதி வச்சாதான் புத்தகத்துல இருக்குந்தானே புத்தகத்துல இருக்குந்தானே ஓ புத்தகத்துல இருக்கு. நான் அதான் தட்டி பாக்குறேன் அப்புறம் எழுதுவேன். என்னட்ட புத்தகம் இல்ல உதுகள்ல இருந்தா திருப்பி பார்த்துட்டு எழுதி வச்சிருக்கேன். இப்ப நான் அதை எழுதேக்க சொல்லுவாமன்னுட்டு பிறகு நேரம் போச்சுதான்னுட்டு விட்டேனா. இப்ப இதை முடிச்சு போட்டு எழுதுவேன் திருப்பி எடுத்து. 5 எழுதணும். 5 எழுதினால்தான் அந்த எங்களுக்கு எல்லார்டையும் ஒண்டா இருக்கேக்கதான் அதை சேர்த்து ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் கேட்க எங்கட மனதுல வரும். இப்ப அடுத்தது இன்புற்றிருவர் இசை வித்து யார் படிக்கிறது? நானா 460. நீங்க படிச்சிட்டீங்களா? நான் தான் இப்ப படிச்சு வாச்சேன். அப்ப நான் இன்புற்று இருவர் இசை இல்லையே நான் தான் படிச்ச மாதிரி இசை வித்து. அப்ப நீங்க படிங்க நல்ல இல்ல படி பரவாயில்ல யார் படிச்சாலும் படி. இன்புற்று இருவர் இசை வித்து வைத்த மண் துன்பக் கலசம் மனைவான் ஒருவனே. துன்பக் கலசம் இங்க இருக்குது. அணைவான் ஒருவனே 9 நீர்ச்சால் கலசம் 18 வந்தது சூளை விளைந்தது தானே. என்ன 21 என்பத்தினால் குழந்தை உருவான துன்பன்ற இந்த உடலே வணியப்பட்டுள்ளது. ஏன் இந்த பிறவி எடுப்பதே துன்பம். அதுதான் குழந்தை பிறந்தோடனே அழுகிறது. இவையெல்லாம் பாலுக்கு அழுகிறதுண்டு பௌதிகாக்கள் உடனே பாலை கொடுத்து அது பிறகு தாயின்ற பாலை குடிச்சோன்னா அந்த பாசத்துக்கு உட்பட்டு இந்த பௌதிக அது வரையும் இறைவனை ஏன் நினைந்து கொண்டு ஏன் இந்த உடம்பை தந்த ஏன் எனக்கு இந்த பிறவியை தந்தாண்டு கையெடுத்து கும்பிட்டு கொண்டு இருக்குமாம். குழந்தை கருவில கவலைப்பட்டு கொண்டு இருக்குமாம். ஏன் இந்த உடம்பை நான் தந்த. ஆனால் அதுதான் பிறந்தோன்னு அது அழுறது. அதை நாங்கள் பாலுக்கு பசி கழுதுன்னுட்டு அது இறைவன் தான் அந்த மாயையும் செய்யறானாம். என்ன அதுக்கு ஒரு பசியை உண்டாக்கி பாலுக்கு பண்ணுற மாதிரி அந்த பாலிண்ட பிள்ளைய தாயில பாலை சொரிய பண்ணி அந்த பாலை குடிச்சோன்னா அப்படியே அந்த மாயைக்குள்ள அகப்பட்டு பிள்ளை எல்லாம் இறைவனையும் மறந்து எல்லாம் மறந்துடுமா. உடலிலே 9 அதையும் இறைவன் தான் செய்கிறவர். என்னன்னா அந்த வினியை முடிச்சு போட்டு வர சொல்லி உடலிலே 9 நீர்வாயும் பெருந்துவாரங்கள் உள்ளன. 18 கலசங்கள் அதாவது பைகள் உண்டு. காமத்தின் வேட்கையால் புதியதொரு உடல் உருவாகி விடும். 18 கலசங்கள் பைகளாவன கண்ணீர்ப்பை உமிழ்நீர்ப்பை இது எழுதுங்கோ சுக்கிலப்பை விதப்பை காதுப்பை நாசிப்பை அமுதப்பை இதயப்பை நுரையீரல் பை பித்தப்பை இடப்பை சகசிரப்பை. இந்த ஆனா கண்ணீர்ப்பை 2 அரிச்சு வச்சுக்கிறா. உமிழ்நீர்ப்பை 2 சுக்கிலப்பை 2 கண்ணீர்ப்பை 2 வந்து 2 கண்ணாலையும் வளைகிறது. விதப்பை 2 காதுப்பை 2 பிறகு நாசிப்பை 1 அமுதப்பை 1 இதயப்பை 1 நுரையீரல் பை 2 பித்தப்பை 1 இரப்பை 1 சகலப்பா 4 எத்தனை 18 எங்கட உடம்புல இருக்குது. நீ இது ஒரு கேள்வியா கேட்க வேணும். எழுதுங்கோ. எங்களுக்கு தெரிஞ்சாலும் இதுகளையெல்லாம் நாங்கள் ஒரு ஒட்டு மொத்தமா நோக்குறே இல்லை தானே. சும்மா இப்போ ஒரு பையன் ஒரு பாட்டுல வந்தா எங்களுக்கு தெரியுமோ இந்த பையத்தான் சொல்றாரு. எழுதுங்கோ. நான் எந்த வாசிக்கிறேன். என்ன இன்புற்று இருவரிசை வித்து வைத்த சிற்றின்பத்தில் ஈடுபட்டிருந்த தாயின் தந்தையுமாகிய இருவரும் மனமொன்று வைத்த மண் துன்பக் கலசம் அணைவான் ஒருவனை. மண்ணாலான துன்பமான குடத்திலே சேர்ந்தவன் ஆன்மா ஒருவனே. இந்த உடம்பே அவர் என்ன சொல்றார்? ஒரு மண்ணாலான ஒரு துன்ப குடமா. அதுக்குள்ள புகுந்தவன் ஏறண்டா இந்த ஒரு ஆன்மாதான். 9 நீர்ச்சாயல் கலசம் 18 அத்துடன் 9 வாயிலாகிய நீர்ச்சாலும் புரியட்டமாகிய 8 ஞானேந்திரிய கண்மேந்திரமாகிய 10 ஆக 18 கலசம் இஞ்ச மாறி சொல்றார். இந்த 18 கலசத்தை விளங்கினது எப்படி சொல்றார்? ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் 10 அந்த புரியட்ட காயத்தையும் சேர்த்துதான் அவர் 18 கலசம் பண்றார்.
அந்த கருப்பையில் சில நேரம் ஞானேந்திரியம் கண்மேந்திரியங்கள்ல இதுதானே இருக்கு. ஞானேந்திரியம் கண் டண்டு அதுதானே கண்மேந்திரியங்கள்லையும் இது இருக்குதானே. எங்கட கருப்பை குத மெலப்பை அண்டு இருக்குதானே. அப்ப அதுகளை சொல்றார் போல இருக்குது. அந்த கரணம் கண்மேந்திரியம் இது கருவாய் மெலவாய் கருவாய் என்று இருக்குதானே. எருவாய் கருவாய். அப்ப அந்த கருப்பையில் சூளையில் வெந்து போக ஈசன் குலாளன் நவத்துவரன் நீர்ச்சாரல் தத்துவங்கள் கலசம் 18 மாயை மண் சூளை கருப்பை சால் கலசம் முதலிய மட்பாண்ட வகை சூளி என்பது பானை முதலியவற்றை சுடுவகம். இறைவனாய குயவன் உடம்பாய மண்ணை கருப்பையா சூளையில் வைத்து பக்குவப்படுத்தினான். இப்ப நாங்கள் இவ்வளவு நாளும் படிச்ச நாங்கள் என்ன? இறைவன் நிமித்த காரணன், மண் குயவன் என்ன காரணன்? இறைவன் நிமித்த காரணன், மண் வந்து முதல் காரணம், குயவன் என்ன காரணம்? துணை காரணம். குயவன் துணை. முந்தி உதவலை சும்மா எழுதுவான் கொப்பியில. முதல் காரணம் மண், துணை காரணம் குயவன், இறைவன் நிமித்த காரணன். இவர் இந்த கருத்துல சொல்லி இருக்கிறார், இறைவனாகிய குயவன் உடம்பாகிய மண்ணை கருப்பையாகிய சூளையில் வைத்து பக்குவப்படுத்தினான் என்று திருமூலர் இதை இப்படி சொல்லி இருக்கிறார். என்ன சொல்ற? இறைவன குயவனாவும் சொல்ற. உடம்பாகிய மண் வந்து இந்த உடம்பு, அந்த மண்ணில அவர் எங்க வச்சிருக்கிறார்? சூளை கருப்பையாகிய சூப்பர் என்ன கருப்பையாகிய சூளையில் வைத்து பக்குவப்படுத்தினான். அப்பப்பா அறிகிறான் நளினாக்காயனி. 70ஓட நிப்பாடுவேன். நளினாக்கா அன்மியூட் பண்ணிட்டு படியுங்க. தனா படியுங்க. அவ காணையில் அவ நிக்கிறா. உடம்பினிலாகியவாறும் பெருகீரதனில் பெருகும் குணங்கள் செருகீரவற்றினுள் சித்திகள் இட்ட தரிய ஈரண்டினுள்ளானது பிண்டமே. உடம்பாகின்ற தன்மையை அறியாது உள்ளீர்களே. அதிலிருந்து பெருகி உருவாகும் தவிர்க்கப்பட வேண்டிய குணங்களில் இருந்து விலகாது உள்ளீர்களே. உடம்பினுள்ளே ஏற்படுத்தப்பட்டுள்ள தெய்வீக பெறுபேறுகளை உணராது உள்ளீர்களே. கொஞ்சம் 5 புலன்களாலும் அதன் செயற்பாடுகளாலும் கட்டப்பட்டுள்ளதே இந்த உடல் ஆகும். உடம்பான்ற தன்மை ஒன்றையும் நாங்கள் அறியாம இருக்கிறோம்னு சொல்றாரு. என்ன உருவாகும் தவிர்க்கப்பட வேண்டிய குணங்களிலிருந்து விலகாத இருக்கிறோம். உடம்பினுள்ளே எப்படி தெய்வீக பெறுபேறுகளை உணராதிருக்கிறோம். 5 புலங்களாலும் செயற்பாடுகளாலும் கட்டுப்பட்டுள்ளதுதான் இந்த உடல். இவர் சொல்ற உடம்பினிலாகிய 6 அறியீர். உடம்பினில் பொருந்திய 6 துன்பங்களையும் நீங்கள் அறிய மாட்டீர். அதனில் பெருகும் குணங்கள் பிரியீர். அந்த மனத்தினுள்ளே பெருகிக் கொண்டிருக்கும் தாமச ராசத சாத்துவமாய குணங்கள் என்றும் பிரியாது உள்ளீர். அந்த குணங்கள் என்று நாங்கள் பிரியோணும். அவற்றில் சித்திகள் இட்டது சரி. அங்கு சித்திகள் அமைவதை பொருந்தாதீர். அட்டமா சித்திகளை நாங்கள் சேர்க்க வேணும், இதுகளை விட வேணும். அந்த சித்திகள் அமைவதை பொருந்தாதீர், பொருந்தாமல் இருக்கிறீர்கள். அறிய ஈரைந்தினுளானது பிண்டம். 8 மாதங்கள் ஆகியது இப்பிண்டம். 6 துன்பங்களாவின் 6 துன்பங்களையும் எழுதுங்க. பேறு இளவு துன்பம் மூப்பு சாக்கு. 6 துன்பம். பேறு இளவு. ஏன்னா எனக்கு இதை எழுதி போட்டு பின்னேரம் நாங்கள் இது படிக்க எனக்கு தர வேணும். இதை எழுத சொல்லி ராணியக்காக்கு. பேறு இளவு துன்பம் பிணி மூப்பு சாக்காடு. 6 துன்பங்கள். பேறு இளவு துன்பம் பிணி மூப்பு சாக்காடு. பேறு இளவு துன்பம் அது 3. அப்புறம் மற்றது எங்களுக்கு நெடுக தெரிகிறது. பிணி மூப்பு சாக்காடுன்னு எங்கட திருமுறைகள்ல பிணி மூப்பு. என்னன்னு சொல்ற?
துன்பம் துன்பம் துன்பங்கள் துன்பம் துன்பம் 6 துன்பங்கள். இப்ப இதுல அவர் தரையில சொல்லி இருக்கிறார் சித்திகளாவன அணிமாதி சித்திகளா மட்டும் சித்திகளையும் சொல்லுங்க. ஓ அகிமா லஹிமா அனிமா கரிமா மகிமா ம், லஹிமா ம், அனிமா மகிமா லஹிமா கரிமா பிரார்த்தி பிராகாமியம் ம். ஈசத்துவம் வசித்துவம் பிரார்த்தம் ஈசத்துவம் வசித்துவம். வசித்துவம் அணிமாண்டா என்ன? அனிமா வந்து அந்த சின்ன அணுவா சின்னனா அது இருக்கிறது. யார் அப்படி வந்தவர்? சின்னனா இந்த அனுமான் போயிருக்க அணுவா போய் இல்ல அங்க அனுமான சொல்றதுன்னு பார்க்க பகவான் கிருஷ்ணர் ஆட்ட வயிற்றுக்குள்ள போய் ஒரு குட்டியா இருந்தவர் ஓ அந்த உத்தரேன். உத்தரேன் யார்? உத்தரேன் தெரிந்தவன் அர்ஜுனன் மருமகள். மருமகள். யார் அவனுக்கு என்ன பேர்? அர்ஜுனன் மகனுக்கு என்ன பேர்? உம், அபிமன்யு அபிமன்யு. அபிமன்யு இந்த மனைவி இந்த வயிற்றுக்குள்ள போய் பகவான் இருந்தவர். கிருஷ்ணர் So, ஆயுதங்கள் அவன் அம்புகளை விட்டு கொண்டிருக்க அவருடனே போய் ஒரு சிறு உருவமா காப்பாற்று அதுதான் அனிமா. அடுத்தது லஹிமா. லஹிமாண்டா என்ன? லஹிமா வந்து இலகுவாக பறக்கிற இலகுவா, பஞ்சிலும் இலகுவான அந்த பறக்கக்கூடிய. அப்ப அந்த அந்த இது என்னத்துக்கு இருக்குது? எங்களுக்கு கண் கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம். பறவை நல்ல எவ்வளவு உயரத்துக்கும் பஞ்சு போல பறந்து போகும். பறக்கும். அந்த ம். அந்த சித்தி இருக்குது. அப்ப அடுத்தது அனிமா, லஹிமா, மகிமா. மகிமா 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 மலைய போல பெருசா இருக்கு. மலையப்புல அவர் தான் ஆஞ்சநேயர் இலங்கையில போய் ராவணனுக்கு தண்டை இதை காட்டுறதுக்கு பெரிய உருவெடுத்தவர். லஹிமா. ம். மற்றது அனுமானம் சிறிய உடம்பை எடுத்து லேசான உடம்பை எடுத்து ஆகாய மார்க்கமாக பறந்து போனவர். அவருக்கும் அந்த அந்த தன்மை இருக்குது. லஹிமா. கரிமா. கரிமா என்ன? கரிமா வந்து கனமா இருக்கிறது பாரம் இருக்கிறது. பாரம். பிரகாமியம் பிராப்தி அது என்ன? பிரகாமியம் வந்து மனத்தினால வசப்படுத்துறதா. பிராப்தி பிரார்த்தி வந்து அந்த கூடு விட்டு கூடு கூடு விட்டு கூடு விட்டு கூடு. அதுதான் திருமூலற்ற இது. திருமூலை கூடு விட்டு கூடுவாயிரா கூடு விட்டு கூடு பாயிறது. அதுக்குத்தான் திருமூலருக்கு கிடைச்சது. மற்றது ஈசத்துவம் வசித்துவம். வசித்துவத்துக்கு பிறகுதான் ஈசத்துவம். அப்படி ஏன்னா ஈசத்துவத்துக்கு வசித்துவம். சொல்லுங்க ஈசத்துவம் அப்படி. எனக்கு தெரியல. எழுதி வச்சிருக்கு. நான் சொல்லுங்க ஈசத்துவம். புத்தக கீழே இருக்கு. நான் அந்த ஈசத்துவம் வந்து உங்களுக்கு அனுப்பினதான் பார்த்து நான் சொல்லுவேன். அந்த என்ன தேவர்கள் இது இடத்துல இருந்து ஞானப்படி நடக்கிறதாக்கும். என்ன உங்களுக்கு அனுப்பினதான் பார்த்து சொல்ல வேணும். நான் மறந்து போனேன். இப்படி நினைவுபடுத்தாட்டி எங்களுக்கு மறந்து போகும். நான் மறந்து போனேன் எல்லாம். எங்கேயோ படிச்சாதான் ஞாபகத்துல நிற்கும். சரி, அத பார்க்க வேணும். ஈசத்துவம் வசித்துவம். வசித்துவம் வந்து ஆக்களை வசியப்படுத்துறது. ஈசத்துவம் வந்து இந்த இதுதான் இந்த எல்லாருக்கும் அதிகாரங்களை வழங்குறதுதான் நான் நினைக்கிறேன். தேவர்களை பத்தி தான் படிச்சேன். அந்த அதிகாரத்துக்குள்ள வச்சிருக்கிறது தண்ட இந்த தேவர்களுக்கு அதிகாரத்துக்குள்ள வச்சுக்கிற ஏதோ ஒன்றுதான் படிச்சது. ஞாபகம் சரியா தெரியல. அது போட்டும். இப்ப இதத்தான் இவர் சொல்லி இருக்கிறார். இது 6 துன்பம். இறைவன் பிண்டத்தில் அமைந்துள்ள தன்மையை உணர்ந்து நீங்க வேண்டும். நாங்கள் அவரே எங்களை இந்த பிண்டத்தில் அமைத்திருக்கிறார் எங்களோட கண்ம வினைகளை போக்க. அப்ப அந்த தன்மையை நாங்கள் உணர்ந்து அதுல இருந்து நீங்கி இந்த அட்டாங்க ஜோகத்தின் ஊடாக அட்டாங்க சித்திகளை பெற்று இந்த தத்துவங்கள்ல இருந்து நாங்கள் நீங்க வேணும் என்றுதான் இந்த பாட்டை சொல்றதாக அவர் சொல்றார். இப்ப தனா உடல் வைத்தவாறும் உயிர் வைத்தவாறும் உயிர் வைத்தவாறும் மடை வைத்த 9 வாய்தலும் வைத்த திடம் வைத்த தாமரை சென்னியுள்ளங்கி கடை வைத்த ஈசனை கைகலந்தேனே. உடலுக்கு ஏற்பட்ட உயிரும் உயிருக்கு ஏற்பட்ட உடலும் அமைக்கப்பட்டுள்ளது. கொஞ்சம் மேலியாளும். உலகத்தை
உலகத்தை அவதானிக்க 9 வாயில்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ம் சிராசில் சகசரம் என்னும் 1000 இதழ் தாமரையும் அக்கினியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ம் ஞானக் கடை வைத்துள்ள இறைவனுடன் நான் இணைந்து கொண்டேன். ம் உடல் ஏற்பட்டது இந்த உயிரும் உயிருக்கு ஏற்பட்டது இந்த உடல். ம் உடலுக்கு ஏற்பட்ட இந்த உயிர் இருந்தால்தான் எங்களோட உடம்புக்கு அந்த உயிர் இருந்தாதான் உடம்புக்கு அந்த மதிப்பு இருக்கு. இல்லாட்டி அது பிணமா போயிடும். மனவடியால அந்த உயிர்கள் எங்களோட ஆன்மாக்கு ஒரு உயிரை தந்து உடம்ப கொடுத்திருக்கிறார் இறைவன், அமைக்கப்பட்டிருக்கா. மற்றது உலகத்தை அவதானிக்க 9 வாயில்களும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இல்ல அந்த 9 வாயில் இருக்கிறபடியாத்தான் நாங்கள் உலகத்துல வாழக்கூடியதா இருக்குது. சிரசில் சகசாரத்தில் 1000 இதழ் தாமரை அக்கினியும் ஏற்பட்டிருக்கு. சிரசில 1000 தாமரை இதழ்களும் அக்கினியும் இருக்குதா. ஞான கடை வைத்துள்ள இறைவனிடம் நான் இணைந்து கொண்டேன். இவ்வளவு அற்புதமான இந்த உடம்ப தந்த இறைவனோட நான் இணைஞ்சிருக்கிறேன். அவனை நான் என்னுக்குள்ளேயே இணைச்சு வச்சிருக்கிறேன். திருமூலர் அவரோட கலந்திருக்கிறார். உடல் வைத்தவாறும் உடலை மாயின் என்றும் தோற்றுவித்தவாறும், மாயின் இருந்தால் இந்த உடலை தோற்றுவித்தவர், எங்களுக்கு கண்ணுகரண போன போகங்களை எங்க இருந்து தந்தவர் மாயிலிருந்து. உயிர் வைத்தவாறும் உடம்பினில் உயிரை அமைத்தவாறும், மடை வைத்த 9 வாய்தல் வைத்து மடைகளோடு கூடிய 9 வாயில் அமைத்து, திடம் வைத்த தாமரைச்சின் உறுதியான 1000 தாமரை கூடிய சிரசில் அங்கி கடை வைத்த ஈசனை கையெழுந்து அக்னியில் இறுதி நிலை வைத்த இறைவனை சுழுமுனையில் கூடினேன். அதாவது மூலாதாரத்தில் இருந்த அந்த அக்னி அந்த குண்டலினி சக்தியாகிய சுழுமுனையில கூடினேன். மடை மூடுதலும் திறத்தலும் உடையது. அதே போன்று உடம்பில் உள்ள 9 வாயில்களும் மூடுதலும் திறத்தலும் உடையனேங்க. கைகளுத்தலாவது சுழுமுனை நாடி வழியாய் சிரசில் சகசரதளத்தில் விளங்கும் ஜோதிய கூடுதல். மடை என்றதோ தெரியும் தானே, இந்த மடை என்று சொல்ற அந்த அணைகள் கட்டி வச்சிருப்பினம் வெள்ளங்கள் ஓடவும் பெறும், அது மூடுதலும் திறத்தலும் போலதானா எங்கட வாயிலும் மூடி திறக்குதான். அதைத்தான் சொல்லி இருக்கிறார். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. சந்திப்போம். ராஜலட்சுமி அக்கா ராஜலட்சுமி படிச்சிருக்கலாமே. நான் யாரோ ஒன்று அதானே இப்பதான் வந்தவ. எனக்கு 7 மணி நினைச்சு வந்தேன். என்ன 7 o'clock நினைச்சு வந்தேன். இப்ப இந்த 7 இப்பதானே 7. இப்ப இல்ல, இன்றைக்கு இல்ல திருவாசம் இல்லையா? நாளைக்கு. நாங்க இப்ப அந்த ஒரு 1:30 மணித்தியாலத்துக்கு முதல் உங்களோட டைம் உங்களோட 5:30க்கு நாங்கள் இது படிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருமந்திரம். நான் ஆபீஸ்ல கிளம்பி வரணும். நீங்க வீட்டு வேலையும் செய்து திருவாசகம்டா வீட்டு வேலையும் செய்து கேட்கலாம் தான். ஆமா, ஆபீஸ்ல வரும்போது கொஞ்சம் வருவேன், அதனால கொஞ்சம் கஷ்டம். இட்ஸ் ஓகே. நாங்கள் ஒரு 5 minutes தானா வேற நாங்கள் அந்த மிச்ச சைவ சித்தாந்தத்தை போடுவோம் படிச்சு. நாளைக்கு மேலுமண்டா வாங்க. ராஜலட்சுமி இல்ல, நான் போறேன். ராஜலட்சுமி இருங்கோ, நீங்களும் படிக்கலாம். நல்லா இருக்கும் அது படிக்க. அந்த இதுகளை பற்றி தான் படிச்சோன்னு இருக்கிறோம். இது என்னத்தை பற்றி? இந்த அளவைகளை பற்றி படிச்ச நாங்கள் மிச்சம் தொடர வேணும். அது பலதும் அந்த சைவ சித்தாந்தத்துல பலதும் பெறும். அது படிச்சு ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். நாங்கள் இப்ப அளவைகள்ல நிக்கிறோம். 7 மண்டா வாங்கோ. நான் ஒரு 5 நிமிஷம் இந்த சில வேலைகளை செய்து போட்டேன். 5 நிமிஷத்துல வந்துடுவேன். போக வேண்டாம், அப்படியே நில்லுங்கோ தானே. அவன் கூப்பிடவே வீண் நேரம் போயிடும். அனிலாக்கா,
Recording in progress. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருக்கு. ஒரு ரீசன்ட் டெவலப்மெண்டா இருக்கு. என்ன எனக்கு ஞாபகம் இருக்கு, ஈஸ்வரன் இருக்கிற அதுல நாங்களாம் நல்லூரடியில போயிருந்து இந்த போன்ல பார்த்துதான் படிக்கிறது இந்த பாட்டு எல்லாம். அப்படியா போச்சு. பிள்ளையாண்டி இன்னும் அவ்வளவா நேரம் இருக்கு. பிள்ளையும் நான் சும்மா பாத்துறான்னு நீங்க செய்யுங்க. அப்ப நீங்கள் நின்று கேட்டிருக்கலாம், உங்களுக்கு ஓகேண்டா. எனக்கு கொஞ்சம் வேலையில் இருந்தா உள்ள நான் இன்றைக்கு ரோனி கிட்ட போறேன், 2 நாளைக்கு அங்க இருந்தான் எடுப்பேன். சுவாமி ரோனி இல்ல எல்லாரும் பத்மினி பயணம் போட்டாங்க. நிக்கிறதுக்கு ஒரு சாப்பாடு பிரவாசிடம் கொடுக்குறவ அவக்கு ஒரு உதவிக்கு ஒரு ஆளும் இல்லைன்னு நான் போறேன் 2 நாளைக்கு நிக்கிறது. இது பகவத்கீதை இப்ப 3:30க்கு நேரம் கிடக்கண்டி. உங்களோட 3:30 எத்தனை மணி? இல்ல 3:30க்கு தானே. அதுதான் நான் அதை முடிச்சு கொண்டு போலிக்கு. எத்தனை மணி உங்களுக்கு? எங்களுக்கு இப்ப 12:01. நேரம் கிடக்கு. சரி, ஒண்டகாமத்தியாலத்துல வரும். இன்னும் உங்களோட கிளாஸ் முடியே இல்லை. நான் இப்ப இது திருமந்திரம் முடிஞ்சது. நாங்க இது படிக்க போறோம், என்ன சைவ சித்தாந்தம். ரைட், ஓகே, படி. இருக்கிறாண்டானே இல்லைங்கோ. பொழுது போயிலேன்னா 2 படியுங்கோ. கொஞ்ச நேரம் எழுதிட்டு போய் படுக்கணும். கொஞ்ச நேரம் அதான் நாங்க கேட்கல. அப்புறம் உங்களுக்கு கனடியம் இருக்கலாம், முக்கியமானதுகளுக்கு இருக்கலாம் போடும். அதான் நான் இதுல 3 தான் காவ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இனியப்ப அவற்ற ஸ்பீச் நாளைக்கு சொல்றாண்டவர். இன்றைக்கு எலெக்ஷன் அவைக்கும் பெரிய பாடா இருக்கு. 1-2 சும்மா விளையாட்டு இல்லை. அதுக்குள்ளே வச்சிருப்பாங்க தண்ணி சாப்பாடெல்லாம் கொடுத்து கொண்டு 12 மணி 1 மணி செல்லுதோ முடியுதோ இல்லையா. எலெக்ஷன் முடிவுகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொண்டு இருக்கு. என்னவா அவங்க எல்லாம் வெல்றான், அவன் தான் வெல்றான். என்ன வேர் குத்தினாலும் அரிசி ஆட்டம் இல்லை. ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம் கொண்டு வேணும். பிள்ளை எல்லாம் கள்ளங்கள்லாம் மாற்றம் கொண்டு வரட்டு. சரி, நீங்க படிங்க. எங்கட இவங்கள்தான் ஜேவிபி தான். அது அவங்க வந்தானே இல்ல. அவங்க ஒரு மாற்றம் வேணும் பிள்ளை. யாழ்ப்பாணத்துல இவள் கேட்கணும் சங்கு சின்னத்துல. ஆனா இவன் பிரச்சாரப்படி அங்க சங்கு சின்னம் விடுபடாது போலாம் கிடக்கு. டாக்டர் வந்தா நல்ல போல இருக்கு. டாக்டர் வேறன்னு தான் நிக்கிறேன். டாக்டர்ல 3 பேர் கேட்கணும். 3 பேருக்கும் சான்ஸ் இருக்கு. அவன் ஜனங்களை தான் நம்பணும். ரிசல்ட் வந்த அப்பனா அதோட பெரிய செல்ல. ஆனா மெஜாரிட்டி அவனுக்கு தான், ஏவிக்கு தான், அன்றாக்கு தான். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதோ நல்லா செய்யறது தான் நேற்று சொல்றான்னு பார்ப்போம். எல்லாரும் தானே சொல்லி சொன்னதை செயலையும் காட்டணுமே. ஓகே, நீங்கள் படிங்க. இல்லைங்கோ.
எனக்கு என்ன விட இந்த ஐபேட் கொஞ்சம் சார்ஜ் பண்ற குறைவா இருக்கு. அதனால இதுல நின்றா போய் அதுக்கு இருக்காது சார்ஜ். சார்ஜ்லயே போட்டுட்டு விடுங்க. நான் ஒரு நாள் அப்படி போட்டாலும் நம்ம பேட்டரி உங்களுக்கு வீக்கா இருக்கு. இதுலயே இந்த கலட்டி கொண்டு திரிகிறது போல இருக்குது. நீங்க கலட்டி கொண்டு திரிகிறது போல. அது என்ன விடிய இறங்கி வரைக்கும் கலட்டி கொண்டு வர வேண்டும், பின்ன எடுத்து கொண்டு போறது. இல்ல நீங்க அப்படியே விடுங்க. என்ன உங்களோட போனு இதோ ஐபேட் தான். அப்புறம் என்ன அதை கொண்டு திரிகிறீர்கள்? அதுதானே உள்ள விடியல கொண்டு வரது கீழே இருந்தானே பாடுறேன். எல்லாரும் போடுவினா நான் கீழே இருந்தான் தேவாரம் பகவத்கீதையும் படிக்கிறேன், பின்ன எடுத்து காத்தி கொண்டு போடுறேன். நான் எந்த போன் அப்படியே இதுல போட்டோடி எங்கட எந்த இதுதானே கம்ப்யூட்டர் அது போட்டோடி தூக்கொண்டு தெரிய தேவையில்லை. அப்ப கரண்ட்லயே கிடக்குது. நீங்கள் அத பழக்கும். இது நல்ல விஷயம். வாசிங்க இருந்து நில்லும். நானும் தானாவும் தானே எங்க போட்டேன் ராணியக்கா அங்கே போட்டா செல்வநாயகி அம்மா நைனாவுக்கு போட்டா அனுவுக்கு கல்யாணம். அது அடுத்த திங்கள் தான் அனு வரும். ஏன் செல்வநாயகம் மண்டை போகுது நைனாவுக்கு பிரச்சனை. நாங்களதான் ஜோதிச்சரா அவளோட பகலா போட்டு வருவாங்க. எல்லாரும் எலெக்ஷன்ல நிக்கிறபடியா ஓட்டுல சனமிடா தீபாவளி வாக்கு சாவடி எல்லாம் மூடி வந்துடுச்சு சென்ட்ரல் காலேஜுக்கு. நானும் கேக்குறேன். எங்கட மான் பேசுறானே நம்ம ஸ்ரீலங்கா கிட்ட என்ன பொரியல் எனக்கு இன்னும் அங்க இஞ்ச உடல் இருந்தாலும் உயிர் அங்கதான் இருக்கு. இல்ல எங்கட எம்பிகள் சொல்லாத நாயல் தமிழாக்கள் இந்த குப்பை பொலிட்டிக்ஸ் எனக்கு விருப்பம் இல்லை. சும்மா சுத்துமா அதெல்லாம் எல்லாம் சுத்தமா எல்லாம் தாங்கள் பதவிக்கு வந்தா எல்லாம் பேருந்து அவங்களுக்கு என்ன கதைச்சாண்டே மறந்து போவாங்க. இந்த சித்தார்த்தன்றது பார்த்த அப்பாவி எத்தனை பேரு அடிச்சு பின்னாடி காசு பறிச்சிருக்கு. காசு பறிச்சிருக்கு. பின்ன என்ன அண்டர் கிரவுண்ட் வச்சுக்கிறான் நம்ம வீட்டுல சிறை. நாங்களும் கண்ட நாங்கள் சும்மா கதைச்சு போட்டு விட்டதோடய அவருக்கு சாப்பாட்டுக்கு காசுக்கே கொடுக்கல. ஒரு ரெஸ்டாரண்ட்ல சந்திச்ச நாங்கள் போயிருந்த அப்புறம் வந்தவர் அவைகளுக்கு எல்லாமே கொடுக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டதால் இருக்குது. பின்ன அவங்கள என்ன கொடுத்தே சாப்பிடுறாங்களே நினைக்கிற ஹோட்டல்காரரை முடிச்சு கொண்டு போடுவாங்க. அதுதான் அவங்கள்ட்ட சும்மா சாப்பிட்டு போயிருப்பாங்க. இல்ல 11 உங்களோட படிப்பை குழம்ப கூடாது. 11 வருஷமா ஒரு ரெஸ்டாரண்ட்காரர் 100 பேருக்கு சாப்பாடு ஃப்ரீயா தர சொல்லி கேட்டு வேண்டவன் அவன். அப்ப அவன் நிலைமை என்ன ரெஸ்டாரண்ட்காரன் நிலைமை? சித்தார்த்தனோ சித்தார்த்தன் அவருக்கு பின்னால எத்தனை வாளுகள் பொம்பளைகளோ. இப்ப அந்த செத்த மகேசன் இருக்கிறாரு இல்ல எங்கட ஈசன் அவரன் அவற்ற தம்பியார் எல்லாரையும் புட்டு வைக்கிறார். இவனாலும் பயந்து கொண்டு இருந்தவங்க போட்டு தள்ளி போடுவாங்கன்னு இப்ப இவர் வந்தோடனே எல்லாரும் வந்து உண்மையை சொல்லினா சும்மா ஆக்களை பேய் காட்டு. ஆனா இனி கொஞ்சம் ஜனநாயகம் வளர்மட்டு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். டெமோக்ரஸி தான் பிள்ளை இருக்கவன் நாட்டில். சும்மா பொழுதுபோக்குக்கு நீங்க கேளுங்கோவேன். அதுல என்ன வந்து நான் அரவணைச்சாலும் விளையாடுனேன். ஸ்ரீலங்கா நியூஸ் கேட்கிறதா எலெக்ஷனுக்கு முன்னுக்கும் கேட்கிறான் சும்மா நாட்டு நிலைமை என்னன்ட்டு. ரெக்கார்ட் போட்டுருக்கீங்களாமா? இன்னும் போடையில இனிதான் போடும். ஆனா நேற்று சுவந்தி வந்துருந்தவதானே நிப்பாட்டே இல்லையோ ரெக்கார்ட் இருக்கதான் கேட்டு. அடாடா நான் இப்ப